போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டத்தை நாம் துவங்கி 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதை படித்து கொண்டும் பரப்பி கொண்டும் இருக்கிறார்கள். இன்று ஒரு 3 மாணவர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடத்தினோம். 3 பேரும் அருமையாக பதில் சொன்னார்கள், சிறப்பாக பதில் சொன்னார்கள். அதில் ஒரு மாணவி தேர்வு கேள்விகளெல்லாம் முடித்த பிறகு இவ்வளவுதான் கேள்வியா என்று கேட்டார்கள். எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க ஊர் எங்கள் ஊரை விட கொஞ்சம் சின்ன கிராமம். அங்கே இருக்கிற ஒரு மாணவி இவ்வளவுதான் கேள்வியான்னு என்னை பார்த்து கேட்குறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு. அப்படி ஒரு புரட்சியை இந்த ஆன்மீக உலகத்திலே, சைவ உலகத்திலே ஒரு சைவ புரட்சியை திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் காலத்திலே நடந்தது போல இப்போ பலரும் செய்கிறார்கள். அதில் நம்மளுடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. 2 ஆண்டுகளிலே 20 ஆண்டு சாதனையை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆக இந்த நல்ல பணி தொடர்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். வேற யாருக்கு நம்ம குருதட்சிணை கேட்கல, ஃபீஸ் கேட்கல, மெம்பர்ஷிப் கேட்கல, ஆண்டு சந்தா கேட்கல. சொல்றத படிங்க, படித்ததை 4 பேருக்கு சொல்லுங்க. நாங்கள் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணதை நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்க. அந்த 4 பேரை அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணதை ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் உங்கள்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது. ஸோ நம்ம இந்த பாடத்திற்குள் செல்வோம். எத்தனாவது கேள்வி? 117 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். யாராவது டைப் பண்ணுங்க. நூற்று 17 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே. இந்த சைவ சித்தாந்த சுடர் மேல்நிலை வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை நாம் அடிப்படையாக வைத்து கற்கின்றோம். இதிலே சித்தாந்த விளக்கம், வினா விடை, இந்த நூலின் ஆசிரியர் ஆனந்தராசன் ஐயா. இது 3 தான் முக்கியமான குறிப்பு. இதே பெயரில் வேறு ஆசிரியர் நூல் இருக்கு. வினா விடை இல்லாத சித்தாந்த விளக்கம் ஆனந்தராசன் ஐயாவோடதே இருக்கு. சித்தாந்த விளக்கம், வினா விடை ஆனந்தராசன் ஐயா இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆக இந்த 3 காம்பினேஷனில் எந்த நூல் இருக்கோ அதைத்தான் நம்ம பாடத்துக்கு அடிப்படை நூலாக நாம் வைத்திருக்கின்றோம். அந்த நூலிலே இதுவரை நாம் 117 கேள்விகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். பாதி தூரம் வந்திருக்கிறோம். 204 கேள்விகள் இருக்கிறது. 117 முடிஞ்சிருக்கு. இன்று முதல் 118 நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். 117வது கேள்வியில உயிரின் விரிவளவு அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம். விரிவளவு அப்படிங்கிறது பரிமாணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பரிநாமம் இல்லை, நாமம் வேற. பரிமாணம்னா அந்த சைஸ், வால்யூம்னு சொல்கிறோமே, அது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத பற்றி சென்ற வகுப்பிலே கடைசி கேள்வி நம்ம படித்தோம். உயிரின் விரிவளவு அப்படின்னா என்ன? அது மிகச்சிறிய அளவினதாய், அணு அளவினதாய் உள்ள பொருளா, ரொம்ப சின்னதாக இருக்குமா, அல்லது உடல் முழுவதும் நிறைந்துள்ள பொருளா? எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கேயும் உயிர் இருக்குது, இங்கேயும் நகத்துலையும் உயிர் இருக்குது, கால்லையும் உயிர் இருக்குது, அப்படியா? அல்லது கடவுள் போல எங்குமாய் உள்ள பொருளா? உடம்பை விட்டு வெளியிலையும் இருக்குதா, நிலாவிலையும் இருக்குதா? என்னோட உயிர் நிலாவில் இருக்கா, என்னுடைய உயிர் சூரியனில் இருக்கா, என்னுடைய உயிர் இது தாண்டி வேற பிளாக் ஹோல், மில்கி வே, ஸ்டார்ஸ் யூனியன் அதிலெல்லாம் இருக்கா? இது பற்றி சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது அப்படின்றத மாணவர் கேட்டிருந்தாரு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? உயிர், எழுதிக்கங்க, உயிர் வியாபகம் கொண்டது, வியாபகத்தன்மை உடையது. வியாபகம் அப்படின்னா விரிந்து பரவி இருக்கும்னு அர்த்தம். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு வெளியிலையும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உயிர் பெருசு, உடல் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்போ உயிர் அவ்வளோ பெருசு அப்படின்னா இப்போ சிவபெருமான் மாதிரி இதுவும் பெருசா என்று கேட்டால் சிவபெருமானை விட கொஞ்சம் சிறுசு. எப்படி அவருக்கு முற்றறிவு இருக்கிறது, பேரறிவு இருக்கிறது, உயிருக்கு கொஞ்சம் சிற்றறிவா இருக்குதுன்னு சொல்றோமோ, அதுபோல இறைவனுக்கு ஃபுல் பரிமாணம் அவர் தான். அதுக்குள்ள இது அடங்கி இருக்கு. இப்போ என்னோட உயிர், இப்போ நான் இந்த செவத்துல இந்த வால் வரைக்கும், இங்கே இந்த வால் வரைக்கும் இருக்கு. ஆனால் என்னுடைய உடல் எங்கே இருக்கு? இந்த 1 அடி 1.5 அடி அகலத்துல இது இருக்கு, அவ்வளவுதான். அதுக்குள்ள இது அடங்கி இருக்கு. அதுபோல பதியினுடைய வியாபகம் மிக பெரிது, எங்கும் உள்ளது. அதுக்குள்ள பசுவோட வியாபகம், அது உள்ள பாசத்தோட வியாபகம் அப்படிங்கிறத சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே 118வது கேள்வி, ஆன்மா வியாபக பொருள் ஆயின் அப்படி நீங்க சொல்றதா இருந்தால்
உடம்புக்கு அப்பால் ஏன் அறிவு நிகழவில்லை? உடம்புல இருக்கிற இந்த ஐம்புலன்களை கொண்டு உடம்புக்குள்ளதானே இந்த அறிவு நிகழுது. இப்ப சைவ சித்தாந்தம் எங்க கத்துக்கிறோம்? இங்க கத்துக்கிறோம், உடம்புல கத்துக்கிறோம், உயிருக்குள்ள கத்துக்கிறோம், நமக்கு மூளையை கத்துக்குதுன்னு சொல்றோம், அறிவு இங்க வளருதுன்னு சொல்றோம். இப்படித்தானே நம்ம சொல்றோம். அறிவு எங்க கிச்சன்ல வளருது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையே. அறிவு கிச்சன்ல வளருதா? இப்படிப்பா அறிவு கிச்சன்ல வளரும்? ஆமாப்பா, உயிர் வியாபகம் இருக்குல்ல, அங்க வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி சொல்லலாமே, ஏன் அப்படி சொல்லக்கூடாது என்று மாணவர் கேட்கிறார். நம்மளை விட முட்டாள் மாணவரா இருக்கார். ஒரு வகையில் நமக்கு நல்லதுதான் அது. ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் என்பதுதான் பொருள். அண்டர்லைன் பண்ணி, ஆன்மாங்கிற சொல்லுக்கு வியாபகம் என்பதுதான் பொருள். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். உயிர்னு சொன்னாலும் ஆன்மான்னு சொன்னாலும் சைவ சித்தாந்த பாடத்துல இரண்டும் ஒன்றைத்தான் குறிக்கிறதுன்னு படிச்சிருக்கோம். இப்போ ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் என்பதுதான் பொருள். ஆன்மாவின் வியாபக இயல்பை தோன்ற ஒட்டாது ஆணவ மலம் மூடி மறைத்து நிற்கின்றது. இப்போ நான் சொல்றேன்ல, என்னுடைய உயிர் இந்த செவரு வரைக்கும் இருக்கு, என்னுடைய உயிர் ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கு, என்னுடைய உயிர் அந்த பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் இருக்கு, என்னுடைய உயிர் அமெரிக்கா வரைக்கும் இருக்கு, என்னுடைய உயிர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வரைக்கும் இருக்கு, இந்த பக்கம் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நான் சொன்னாலே நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஐயாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நல்லா தானே இருந்தாரு, புத்தாண்டுல ஏன் இப்படி ஆயிட்டாரு, உயிர் போயிடுச்சுன்னு சொல்றமே, உடம்புக்குள்ள கையத்தானே தொட்டு பார்க்குறாங்க, உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்களே. அப்புறம் உயிர் போயிடுச்சு அப்படின்னா எங்க போச்சு? இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உயிர் போச்சு, 16 நாளைக்கு தீட்டு இருக்கும். உயிர் எங்க போச்சு? எங்க போகும்? எங்க போகும்? எப்படி போகும்? எல்லா இடத்துலையும் ஏற்கனவே இருக்கு. எங்க போச்சு? அதுக்கு அரிசி கொடுக்கணும், எள்ளு கொடுக்கணும், அது 1000 கிலோமீட்டர் போகும். 2வது மாதம் திதி கொடுக்கும், தவசம் கொடுக்கும்போது அது இன்னும் 2000 கிலோமீட்டர் போகும். அப்புறம் யமன் கிட்ட போகும். அப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி வந்துடும். அப்புறம் காக்காயா வீட்டில் உட்காந்துருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்றோமே, உயிர் ஏற்கனவே வியாபக பொருளாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பறந்து கிடக்கும் நீரின் இயல்பை தோன்ற விடாது பாசி அதன் மேல் படர்ந்து அதனை மறைத்து நிற்றல் போன்றது இது. ஆணவ மலம் நம்மளுடைய அறிவை மறைத்து இருக்கிறதுனால இந்த அறிவுக்கு இது புலப்பட மாட்டேங்குது. விரிஞ்சு இருக்கு ஏற்கனவே, நம்ம கண்ணுக்கு நம்ம அறிவுக்கு அது எட்டலை, நம்ம அறிவுக்கு இது தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம அது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பகுத்தறிவாளன்னு சொல்றான், அவனுக்கு ஆன்மீக உணர்ச்சியே கிடையாது, அதனால ஆன்மீகம்ங்கிறது இல்லை, அது பொய், சிவபெருமான் இல்லை, அது பொய் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் பார்க்கல, அதனால அவன் சொல்றான். அவன் நம்ம மேல தவறு கிடையாது, அவனுக்கு அறிவு அவ்வளவுதான், அதனால அவன் இல்லைன்னு சொல்றான். அதுபோல நம்ம அறிவுக்கு அறிவு இவ்வளவுதான், அதனால உயிர் வியாபகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். வியாபகம் யாராவது சொன்னா ஏத்துக்க முடியல, ஏன்னா அந்த அனுபவத்தை நம்ம இன்னும் பெறவில்லை. ஏன் பெறவில்லை? அந்த ஆணவ மலம் இன்னும் அந்த அறிவை மறைத்து இருக்கிறது, அதனால பெறவில்லை. பாசியை எந்த அளவுக்கு விளக்குகிறோமோ அந்த அளவுக்கு நீர் தோன்றுகிறது அல்லவா? அதுபோல மாயையின் காரியங்களாகிய உடம்பும் அதில் அமைந்துள்ள ஐம்பொறி முதலிய கருவிகளும் எந்த அளவில் ஆணவத்தை விளக்கி அறிவு விளங்க கொடுக்கின்றனவோ, அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றனவோ அந்த அளவில் உயிரினது வியாபகம் புலனாகும். இந்த அறிவு கொஞ்சம் நமக்கு விளக்கம் பெறுது. அறிவு விளக்கம்னா என்ன? அறிவு ஏற்கனவே விளங்கித்தான் இருக்கு, மறைக்கப்பட்டதுனால அப்படி இருக்கு. இப்போ அந்த பக்கம் லைட் இருக்கு, ஒரு ஸ்கிரீன் இங்க போட்டிருக்கிறோம், அந்த ஸ்கிரீன் போட்டதுனால லைட் தெரியல. இப்ப ஸ்கிரீனை திறந்தோம் அப்படின்னா வெளிச்சம் வருது. வெளிச்சம் இப்ப வரல, வெளிச்சம் ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடியே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸ்கிரீன் மறைச்சிருந்தது, ஸ்கிரீனை நகர்த்த 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 முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுது, அப்புறம் பாதி தெரிஞ்சுது, அப்புறம் முக்கால் தெரிஞ்சுது, இப்போ முழுசும் தெரியுது. அதுபோல இந்த உயிரை மறைத்திருக்கின்ற, உயிரின் அறிவை மறைத்திருக்கின்ற, உயிரின் அறியும் திறனை மறைத்திருக்கின்ற இந்த ஆணவ மலம் கொஞ்சம் ஸ்கிரீன் விளக்குற மாதிரி விலக 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 உயிர் முழு பிரகாசமோட வெளியில தெரியுது. அப்போ நமக்கு வியாபகமா இருக்கிறோம் அப்படிங்கிறது உயிருக்கே தெரியும், உயிருக்கு புலப்படும், உயிரால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். ஆணவத்தை விளக்கி அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றனவோ அந்த அளவுக்கு. கல்லெறிப்பட்ட இடத்திலின்றி ஏனைய இடங்களில் பாசி விலகாமையால் அங்கெல்லாம் நீரின் இருப்பு தெரிவதில்லை. அதுபோல உடம்பு கிடைத்த இந்த இடத்தில் அன்றி உடம்புக்கு அப்பால் ஆணவ மலம் நீங்காமையால் அவ்விடங்களில் அறிவு நிகழவில்லை என உணர்க.
ஒரு பாசி இருக்கிற ஒரு பாசி படர்ந்திருக்கிற ஒரு குளத்திலே ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சோம் அப்படின்னா அந்த கல் போய் எங்க விழுகுதோ அதை சுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அந்த பாசி விலகி இருக்கும். பாசி விலகி இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிய கல்ல எவ்வளவு வேகமா போட்டோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ அந்த விலகுன அளவுக்கு தான் வந்து தண்ணி தெரியுது. மற்ற இடத்துல இன்னும் பாசியாவே தெரியுது. அதுபோல இந்த ஆணவ மலம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளால உணர முடியுது. இப்ப எந்த அளவுக்கு நமக்கு விலகி இருக்குன்னா, என் உடம்புக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு தெரிகிற அளவுக்கு விலகி இருக்கு. அதுக்கு நம்ம வெரி குட் வெரி குட் சொல்லணும். எத்தனையோ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸுக்கு இன்னும் விலங்கலை, உடலுக்குள்ள உயிர் இருக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராவது எம்பிபிஎஸ் டாக்டர் எழுதி கையில் போட்டு சீல் போட்டு கொடுங்கன்னு கேளுங்க, தரமாட்டார். என்ன டாக்டர் இத்தனை பேரை உயிரை காப்பாத்திருக்கிறீங்கன்னு சொன்னா அது அப்படித்தான் சொல்லுது. யாராவது ஒரு டாக்டர் கிட்ட உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு எழுதி அவங்க சீல், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, அதோட சீல் போட்டு எனக்கு வாங்கி அனுப்புங்க பார்க்கலாம். எங்க வீட்டில் 15 டாக்டர் இருக்காங்க, ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. செத்து போன ஒரு ஆளை பார்த்துட்டு உயிர் இன்னும் இருக்குதா, இழுத்துக்கிட்டு இருக்கா, போயிடுச்சான்னு சொல்லுன்னா அதை சொல்ல மாட்டேன். போயிடுச்சுன்னு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். அதுதான் நம்மளுடைய சயின்ஸ். அந்த சயின்ஸை கொண்டு சிவபெருமான் இருக்கிறான நடக்கும். உடம்புல உயிர் இருக்கானே நீங்க அளக்கல, சிவபெருமானுக்கு என்ன உயிர் இருக்கு, அவனுடைய உயிர் கருப்பா சிவப்பான்னு அளக்கிற அளவுக்கு ஏது அறிவு நமக்கு? சரி, சார்ந்ததின் வண்ணமாதல். உயிரோட இயல்புல ஒன்று நம்ம படித்தது உயிரின் விரிவளவு, பரிமாணம், அதை நம்ம படித்தோம். அடுத்தது சார்ந்ததின் வண்ணமாதல். பசுவாகிய உயிருக்கு அமைந்த சிறப்பு இயல்புகளுள் முதன்மையானது எது? பல சிறப்பு இயல்புகள் சொல்றீங்க, அதுல ரொம்ப முதன்மையானது எது அப்படின்னு கேட்கிறார் மாணவர். எழுதிக்கங்க. அறிவித்தால் அறிதல். சைவ சித்தாந்த சுடர் பாடத்துல அழகு 5ன்னு நினைக்கிறேன். உயிரின் இயல்புகளை பற்றி நம்ம படிக்கிறோம். உயிர்கள் எண்ணற்றவை அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அந்த உயிர்கள்ல சார்ந்ததின் வண்ணமாதல் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கிறது. உயிர்கள் சிற்றறிவுடையவை, தோளத்தின் மூலம் அனுபவத்தால் மட்டும் அறியும் அனாதியிலேயே எங்கம்மா இருக்கு? ஓகே, பக்கம் 27 இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி சைவ சித்தாந்த சுடர் ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் போட்டுக்கிட்டு பேஜ் 27ல் 5வது பாயிண்ட்ல இது இருக்கு. உயிர்கள் சார்ந்ததின் தன்மை பெறும். என்ன போட்டிருக்கோம்? மலத்தை சார்ந்தால் மலம் போன்று ஆகும், சிவத்தை சார்ந்தால் சிவம் போன்று ஆகும். சார்ந்ததின் வண்ணம் பெறும். அதுக்கு முன்னால பாடத்துல எல்லாம் உதாரணம் கொடுத்துருக்கோம். பசுவோடு பன்றியோடு சேர்ந்த கன்றும் பன்றி மாதிரி சாப்பிடும், பூவோட சேர்ந்த நாரும் கூட மணக்கும், மனம் பெறும் அப்படின்லாம் உதாரணம் கொடுத்துருக்கோம். அறிவித்தால் அறிதல் ஒரு இயல்பு, ஒவ்வொன்றாய் சிறிது சிறிதாய் அறிதல் இது இன்னொரு மோசமான ஒரு விளைவு. ஏன் அந்த சைவ சித்தாந்தத்துக்கண்டு எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னா இந்த அறிவால தான் ஓடுறாங்க. உயிருடைய இந்த இயல்பால தான் தமிழ்நாட்டிலேயே பாதி பேர் இன்னும் சைவ சித்தாந்தம் படிக்கல. 7 கோடி மக்கள்ல 70 லட்சம் பேர் கூட இன்னும் படிக்கல. 10% கூட சைவ சித்தாந்தம் படிக்கல. ஏன் அப்படின்னா இதுதான் மெயினான காரணம். ஒவ்வொன்றாய் சிறிது சிறிதாய் அறிதல், இடைவிடாது அறிந்து நில்லாமல் விட்டு விட்டு அறிதல். கிளாஸ்ல நடத்தும் போது புரியுது, அப்புறமா படிச்சா புரிய மாட்டேங்குது. அறியப்பட்ட பொருளில் அழுந்தி விடுதல். எது நமக்கு தெரியுமோ அதுதான் சரி என்று அதுக்குள்ளேயே நின்னுக்கும் இந்த உயிர். இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட வேற வேதாந்தம் ஆதிசங்கரர்கிட்டையோ வேற ஒரு இதுல நீங்க அதை படிச்சிருந்தாக்க நம்ம சொல்றதெல்லாம் இவர் சொல்றது நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கா இல்லையா? இல்லையே, சித்தாந்தம் சரியில்லை. ஓகே, ஐயா சொல்றது சரியா இருக்கா? நம்ம படிச்ச மாதிரி இருக்கா? இல்லையே, அப்படின்னா இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம எல்லாமே மாஸ்டர் ஏற்கனவே இருக்கிறத வச்சு புதுசை அளந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அறியப்பட்ட பொருளில் அழுந்தி விடுதல் இந்த உயிருடைய ஒரு இயல்பு. இது பதிக்கு இல்லாது பசுவுக்கே உரியனவாகிய சிறப்பு இயல்புகள் ஆகும். சிவபெருமானுக்கு இப்படி கிடையாது. அவனும் அறிவு பொருள் தான் சொன்னோம், அவனும் வியாபக பொருள் சொல்றோம், அவரும் அனாதி பொருள் சொல்றோம். ஆனால் வித்தியாசம் எங்கே இருக்கு அப்படின்னா அவரோட வியாபகம் வேற, நம்ம வியாபகம் வேற. அவருடைய அறிவு வேற, நம்மளுடைய அறிவு வேற. அவருடைய ஆற்றல் வேற, நம்முடைய ஆற்றல் வேற. அதுபோல அவரு அறிவிக்காமலே அறிவார், நம்ம அறிவித்தால் தான் அறிவோம். அவர் எல்லாத்தையும் ஒன்னா லைவா பார்ப்பாரு. முற்றுணர்வு உடையவர், இயற்கை உணர்வு உடையவர். நம்ம அப்படி கிடையாது. அடுத்தது இடைவிடாது அறிந்து நில்லாமல் விட்டு விட்டு அறிதல். நம்ம விட்டு விட்டு அறிவோம். சிவபெருமான் விட்டு விட்டு அறிஞ்சாருன்னா கணக்கு எப்படி எழுதுறது?
விடவே முடியாது. அவரு அறியப்பட்ட பொருளில் அழுந்தி விடுதல். தெரிஞ்சதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல, தெரியாததையும் தெரியும் சிவபெருமானுக்கு. இதெல்லாம் பெருமானுக்கு இல்லாத குறைகள் உயிர்களுக்கு இருக்கின்றது. பசுவாகிய உயிர் ஒரு பொருளை அறியுங்கால் அதன் அறிவு தன் இயல்பில் நில்லாது அறியப்படும் பொருளில் அழுந்திவிடும். அதாவது அந்த பொருளின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு நிற்கும். இது உயிருடைய ஒரு இயல்பு, சார்ந்ததின் வண்ணம்ங்கிறது. இவ்வாறு ஒரு பொருள் பிரிதொரு பொருளின் தன்மையை தன் தன்மையாக கொண்டு நிற்றல் உண்டோ என்று நீ கேட்கலாம். அப்படியெல்லாம் இருக்குமா ஐயா? இப்படி இப்போ நான் இருக்கேன், நான் படிக்காதவன் இருக்கேன், பக்கத்தில் ஒருத்தர் படித்தவர் இருக்காரு, அவர் பக்கத்தில் நான் இருக்கிறதுனால அப்படியே அவருடைய அறிவெல்லாம் எனக்கு வந்துருமா? அப்படிலாம் மாணவர் சந்தேகம் கேட்குறாரு. அதுக்கு ஆசிரியர் உதாரணம் சொல்றாரு. படிகம் ஸ்படிகம் சொல்றோம்ல, படிகத்தின் தன்மை அத்தகையது. அது தன்னை சார்ந்த பொருளின் நிறத்தையே தன் நிறமாக கொண்டு நிற்கும் என்பது யாவரும் அறிந்தது. ஒரு ஸ்படிக இதை நீங்கள் வச்சுட்டு அதில் ப்ளூ லைட் அடிச்சிங்கன்னா அந்த ஸ்படிகம் ஃபுல்லாக ப்ளூவாக தெரியும், க்ரீன் லைட் அடித்தா க்ரீனாக தெரியும். கலர் அது மாறி இருக்கேன்னா அது மாறல, இங்கே என்ன காமிக்கிறோமோ அதுபடி அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதோடைய இயல்பு. கண்ணுக்கும் அத்தன்மை உண்டு. கண் இருளை சார்ந்த பொழுது இருளாகியும் ஒளியை சார்ந்த பொழுது ஒளியாகியும் நிற்பதை அனுபவமாக உணரலாம். இப்போ நம்ம கண்ணெல்லாம் தெரியுது, நம்ம கண்ணு தெரியுதுன்னு சொல்றோம். பவர் போயிடுச்சுன்னா, பவர் போன உடனே என்ன ஆகுது? கண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்போ கண்ணு தெரிய வேண்டியது தானே, பவர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, கண்ணு தெரிய வேண்டியது தானே, கண்ணுக்கு தெரிகிற சக்தி இருக்கு தானே. இப்போ லைட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அது எப்படி அது பவர் இருந்தால் தெரியுது, பவர் இல்லை அப்படின்னா போயிடுதோ, அதுவும் கிட்டத்தட்ட இது போலதான் சார்ந்ததின் வண்ணமாகத்தான் இருக்கிறது. மற்றொரு பொருள் வானம், ஆகாயத்தை காமிக்கிறார், ஸ்கை. அது இரவில் இருளை சார்ந்து இருளின் வயப்பட்டு இருண்டு கிடக்கிறது. ஆகாயத்தை இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்தியா மக்கள் ஒரே இருட்டா இருக்கிறது. இப்போ கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் பௌர்ணமிங்கிறதுனால. பகற்பொழுதில் சூரிய ஒளியை சார்ந்து ஒளிமயமாய் திகழ்கிறது. நைட்ல நம்ம ஸ்கையை பார்க்கறதுக்கும் பகல்ல பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் வருது? மேற்காட்டிய பளிங்கும் கண்ணும் வானும் போல பசுவாகிய உயிரின் அறிவும் அறியப்படும் பொருளின் தன்மையாய் மாறுவதாகும். 3 உதாரணங்கள் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எது ஈஸியோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நீங்களும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது ஈஸியாக புரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பளிங்கு என்ன பண்ணுது? எந்த எந்த லைட் அதில் காமிக்கிறோமோ அது போல் அது மாறிடுது. அது ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. கண் என்ன பண்ணுது? இருளை பார்த்தா இருளாக பார்க்குது, வெளிச்சத்தை பார்த்தா வெளிச்சமாக பார்க்குது. அப்போது சார்ந்ததின் வண்ணமாகத்தான் கண் செயல்படுகிறது. கண்ணுக்குன்னு தனியாக ஒரு கலர் கிடையாது. கண்ணு இருளா இல்லை, கண்ணு ஒளியா இல்லை. அப்போ ஏன் இருளை காமிக்க மாட்டேங்குது? இது நம்ம முந்தைய பாடத்திலே நம்ம பார்த்துருக்கோம். கண்ணொளி ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அப்படின்னு படிக்கும் பொழுது கண்ணொளிக்கு சூரிய ஒளி போல, கண்ணுலையும் ஒளி இருக்கணும், சூரிய ஒளியும் இருக்கணும். அதாவது வெளிச்சமும் இருக்கணும், கண்ணும் பார்வை இருக்கணும். அப்பதான் பார்க்க முடியும். வெளிச்சம் இருக்கு, எனக்கு கண் பார்வை இல்லை, பார்க்க முடியாது. எனக்கு கண் பார்வை இருக்கு, வெளிச்சம் இல்லை, அப்பவும் பார்க்க முடியாது. வெளிச்சமும் இருக்கணும், கண்ணுக்கு பார்வையான கண் உள்ளவனாகவும் இருக்கணும். அப்பதான் ஒரு பொருளை பார்க்க முடியும். அதெல்லாம் உதாரணம் கொடுத்துருக்கிறார். அடுத்தது வானத்தில் எப்படி இருட்டு, நைட்டில் இருட்டாக இருக்குது, பகலில் வெளிச்சமாக இருக்குது. அதுபோல் உயிர் மாறி மாறி பிஹேவ் பண்ணும். உனது நிலையையே எண்ணிப்பார். நீ இப்பொழுது உடம்பை சார்ந்து உடம்பே நான் என நிற்கிறாய். உடம்பின் தன்மையே உனது தன்மையாக கொண்டிருக்கிறாய். உடம்பிற்கு வருகின்ற பசி, தாகம், நோய் போன்றவைகளை உன்னுடையவாக கொண்டு அல்லற்படுகிறாய். இவையெல்லாம் சடமாகிய உடம்பிற்கு உரியவை. இவை உனது தன்மைகள் ஆகா. உனது தன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உனது அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர்னு எழுதிக்கங்க. இவை உனது உயிரின் தன்மைகள் ஆகா. நீயோ சித்து பொருள். நீயோ அப்படின்னா உயிரோ அப்படின்னு எழுதிக்கங்க. நீயோ சித்து பொருள் ஆயினும் உனது அறிவு சடமாகிய உடம்பை சார்ந்து அதன் மயமாக அதன் தன்மையதாக மாறி நிற்கிறது. அறிவு பொருளாக இருந்தாலும் இந்த சடப்பொருளோடு சேர்ந்ததுனால சடப்பொருள் மாதிரியே தான் நம்ம அறிவும் வேலை செய்யுது. இவ்வாறு சார்ந்ததின் வண்ணம் ஆதல் என்பது உயிருக்கு முதன்மையாக சொல்லப்படும் தன்னியல்பாகும். ரொம்ப முக்கியமானது இது. நம்ம பாடத்துலையும் அதுதான் இந்த அழகுல இது கொடுத்திருந்தாலும் இதுக்கு முன்னாலேயே உதாரணங்களோட நம்ம விளக்கி இருக்கின்றோம்.
அடுத்தது உயிருடைய இயல்பு சத சத்து என்று சொல்வார்கள். உயிரை சத சத்து என்று கூறுவது ஏன்? சத சத்து அந்த வார்த்தையை பிரித்து எழுதணும் அப்படின்னா சத்து அசத்து, சத்த சத்து, சத் அசத், சத் அசத், சத் அசத், சத் அசத், சத் அசத், சத் அசத் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா சத சத்து, சதசத்துன்னு ஷார்ட்டா வந்துருது. சத சத்தை விரிச்சு பார்த்தா சத்து பிளஸ் அசத்து ரெண்டும் அது உள்ள இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் என்றும் மாறுதல் அடையாமல் ஒரு தன்மையாய் நிற்கும் பொருள் சத்து எனப்படும். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். சச்சிதானந்தம்னா என்னப்பா அப்படின்னு நேர்முக தேர்வில் கேட்டோம் அப்படின்னா இதை சொல்லணும். என்றும் மாறுதல் அடையாமை சத்து என்று பெயர். அது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சத்து என்றால் நல்ல சத்து அப்படி இல்லை, சத்து என்றால் என்றும் மாறாதது, நிலையானது அப்படிங்கிறது தான் சத்து என்று பெயர். சுட்டறிவினால் அறியப்படுவதாய் மாறுபடும் தன்மையதாய் உள்ள உலகப் பொருள் யாவும் அசத்து எனப்படும். சத்தாகிய இறைவன் அசத்தாகிய உலகப் பொருளை பொதுவாக அறிந்து செயற்படுத்துவானே அன்றி அது அதுவாக அழுந்தி நின்று அவற்றை நுகரமாட்டான். இப்போ சிவபெருமான் உயிரோட இருக்காரா, உயிர்ல கலந்துருக்காரா? கலந்துருக்கிறார். சரி, இதுல இருக்கிறாரா? இருக்கிறார். இருக்கிறாரு அப்படின்னா மாயை தானே, இது அறிவில்லாத பொருள் தானே. சிவபெருமான் எப்படி இதுக்குள்ள இருப்பாரு அப்படின்னா இதை இயக்கணும்ல. இதை இயக்கணும்னா அவன் இருந்தா தானே இயங்கும். ஆக இயக்குவதற்காக சில இதெல்லாம் நம்ம சொல்ல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சிரிச்சுட்டு வந்தேன், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், சும்மா போய் தலையை காமிச்சிட்டு வந்துடலான்னு போறேன் அப்படி சொல்றோம்ல. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு ஆளை பார்த்த உடனே அப்படியே எரியும், கிட்ட வந்தோடனே எதுக்கு இது? சும்மா ஃபார்மாலிட்டிக்காக போன உடனே திரும்ப அந்த எரிச்சல் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. ஏன் அந்த இடத்துல அப்படி சிரிச்சோம்? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சிரிச்சோம். அப்படி இங்க அறிவில்லாத பொருளாக அது இருந்தாலும் இறைவன் அதை இயக்க வேண்டிய நிலை, இந்த உயிர்களுக்காக அதை இயக்க வேண்டிய நிலை இருக்கிறதுனால அதுல பட்டும் படாம இருந்து அதுல இருப்பான், ஆனா இருக்க மாட்டான். அது உள்ள இருப்பான், ஆனா அது அவனை தொடாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தன்மைகளோட அந்த அசத்து பொருள்களையும் அவன் இயக்கி கொண்டிருக்கின்றான். சத்தாகிய இறைவன் அசத்தாகிய உலகப் பொருளை பொதுவாக அறிந்து செயற்படுவானே அன்றி அது அதுவாக அழுந்தி நின்று அவற்றை நுகரமாட்டான். இப்ப நான் என்ன சொல்றேன், இது ஏன் உடம்புன்னு சொல்றேன். இங்க ஏதாவது என்னைய கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றேன், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றேன். எனக்கு வலிக்குதுன்னா எனக்குன்னா என்ன? வலி எங்க இருக்கு? இப்போ இந்த இடத்துல வலிக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றேன். எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ இதெல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்றதெல்லாம் எதை சொல்றோம்? இந்த அசத்து பொருளாகிய ஜட பொருளாகிய மாயையால் ஆன இந்த உடலை போய் எனக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு இனி அசத்தாக இருக்கின்ற உலகப் பொருள்கள் யாவும் அறிவே இல்லாதவை, அது நமக்கு தெரியும். அவை சத்தாகிய இறைவனை அறியும் என்றோ அழுந்தி அனுபவிக்கும் என்றோ கூறுவதற்கு இல்லை. இந்த ஜட பொருள்கள் இறைவனை அறிந்து கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜட பொருள்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, உயிரும் கிடையாது, அறிவும் கிடையாது, நகரவும் முடியாது. யாராவது நகர்த்தினா நகரம், அவ்வளவுதான் அதால பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது போய் இறைவனுக்கு பஞ்சபுராணம் பாடி அவனுடைய திருவருளை பெறுகிறதுன்னு சொன்னா எப்படி பெற முடியும்? அசத்தாகிய உலகமும் சத்தாகிய பரம்பொருளும் ஒன்றையொன்று அறிந்து அனுபவியா என்றால் இவ்விரண்டையும் அறிந்து நுகரக்கூடிய மூன்றாவது பொருள் ஒன்று உண்டு என்பது பெறப்படும், அதுவே உயிராகும். சில உபநிடதங்களில் பின்வரும் எடுத்துக்காட்டு வருகிறது. இதனை சற்று முன்னேயே காட்டினோம். ஒரு மரத்தில் 2 பறவைகள் நட்போடு கூடி வாழ்கின்றன. அவற்றுள் ஒன்று இனிய பழத்தை நுகர்ந்து கொண்டிருக்கின்றது, மற்றொன்று நுகராமல் பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் பழம் என்பது அசத்தாகிய உலகப் பொருள், உண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறது எனப்பட்ட பறவைதான் சத்தாகிய பரம்பொருள். பழத்தை இனிதென்று நுகரும் பறவைதான் உயிர். அது பழத்தையும் நுகரும், பழத்தை விடுத்து மற்றொரு பறவையோடு கூடியும் மகிழும். அதுபோல உயிர் கட்டு நிலையில் அசத்தை நுகர்கிறது, அசத்தை விடுத்து முத்தி நிலையில் சத்தையும் அனுபவிக்க கூடியது. சத்து எனப்படும் முதற் பொருள் வேறு, அசத்து எனப்படும் உலகப் பொருள் வேறு. இவ்விரண்டிற்கும் வேறாக அசத்தையும் அனுபவிப்பதாய் அசத்தை விடுத்து சத்தையும் அனுபவிப்பதாய் உள்ள
பிறிதொரு பொருள் உண்டு, அதுவே உயிர். உயிரை சத்தாகிய முதல்வன் என்று சொல்வதும் தவறு, அசத்தாகிய பொருள் என்று சொல்வதும் தவறு. அது சத்திற்கும் வேறாய் அசத்திற்கும் வேறாய் சத்து பிளஸ் அசத்து என்று கூறுவதற்கு உரியதாய் உள்ளது. இந்த உயிர் பொருள் சத்து என்றால் என்ன? நிலையானது, நிலையான அறிவு பெற்றது, நிலையான ஆனந்தத்தை பெற்றது. அப்படி இருக்குதா அந்த உயிருக்கு? கிடையாது. இப்ப சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? அறிவு இருக்கு. அறிவுங்கிற ஒண்ணு இருக்கு. முழுவதும் இல்லை, சரியா இல்லையே தவிர அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதான் இப்போ உள்ள பேட்டரி இருக்கு, சார்ஜ் போயிருக்கு, அவ்வளவுதான். சார்ஜ் பண்ணா சரியாயிடும். பேட்டரியே இல்லாத ஒன்று, ஒரு 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 ரிமோட் இருக்கு, பேட்டரியோட ஒரு மொபைல் இருக்கு, பேட்டரி இல்லாத ஒரு மொபைல் இருக்கு. இது ரெண்டையும் ஒன்றா சொல்ல முடியுமா? இதுவும் டவுனாக தான் இருக்கு, இதுவும் டவுனாக தான் இருக்கு. ஆமாம், இது டவுனாக இருக்கு, சார்ஜ் போட்டால் வேலை செய்யும். இது டவுனாக இருக்கு, சார்ஜ் போட முடியாது, போட்டாலும் வேலை செய்யாது. அதுபோல சத்து என்கின்றது நிலையானது. இந்த உயிர் ஏன் சத்துன்னு சொல்றோம் அப்படின்னாக்க, அறிவு உள்ளது அப்படிங்கிறதுனால சத்துன்னு சொல்றோம். அசத்துன்னு சொல்றது ஏன் அப்படின்னா, இந்த ஆணவமல மறைப்பினால் தான் ஒரு சத்து பொருள் என்பது கூட தெரியாமல் அசத்து பொருளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு வலிக்குது, என்ன எப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இடிச்சிருச்சு, எனக்கு மயக்கமா இருக்கு, எனக்கு கார் வேணும், ஏன் காரு, அது ஒன்னொன்னையும் உயிரற்ற ஒரு பொருள் ஏதோ உயிர் பொருள் போல நம்ம உணர்ந்து கொண்டு முட்டாள்தனமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அதனால இந்த உயிர் சத்து தன்மையை பெற்றதாகவும் இருக்கிறது, அசத்து தன்மையை பெற்றதாகவும் இருக்கிறது. அதனால சத் அசத்துன்னு பேர். நடுவில் சாண்ட்விச்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் பன் வச்சுட்டு நடுவில் ஏதாவது சாண்ட்விச் வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் சிவம் இருக்கிறது, அது முற்றறிவு. ஒரு பக்கம் மலம் இருக்கிறது, அது ஜீரோ, சிற்றறிவு, அற்ற அறிவு, அறிவே இல்லாதது. நம்மது இப்படி இங்கேயும் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. இதுலையும் சொல்ல முடியலை, இதுலையும் சொல்ல முடியலை. இந்த பக்கம் சத்து பொருள் இருக்கு, சிவபெருமான். இந்த பக்கம் அசத்து பொருள் இருக்கு, மலங்கள். நம்ம எங்க இருக்கோம்? இப்படி சார்ந்தா சத்தோட இருக்கிறோம், இப்படி சார்ந்தா அசத்தோட இருக்கோம். சரி, ஒரே மாதிரி இருக்கிறோமான்னா இல்லை. இது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அப்படியே சத்து மாதிரி தோணுது, கிளாஸ் முடிஞ்ச உடனே திரும்ப அசத்து மாதிரி ஆயிடுது. ஸோ சத்து அசத்து, சத்து அசத்து, சத்து அசத்து மாறி மாறி இருக்கிறதுனால இதுக்கு சத்து அசத்து, சதசத்து என்று பெயர். அறிவு நிலையில் வேறுபாடு. அடுத்த குணம் அறிவு நிலையில வேறுபாடு இருக்கு. பதிக்கும் பசுக்கும் அறிவு நிலை, மூன்று பொருள்கள்ல அறிவு நிலையில் வேறுபாடு. இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா நம்ம எளிமையா கொடுத்துருக்கோம் சைவ சித்தாந்தத்தோட பாடத்துல. ஒவ்வொரு ஆன்மாவும் மற்ற ஆன்மாக்களிலிருந்து எவ்வகையில் வேறுபாடு உடையது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பதிப்பசு பாசம், பதிக்கும் பசுக்கு உண்டான வித்தியாசம் இல்லை. மாணவன் கேட்கிறது, ஒவ்வொரு ஆன்மாவும் மற்ற ஆன்மாக்களிலிருந்து எவ்வகையில் வேறுபடுகிறது, ஏன் எல்லாருக்கும் அறிவு வேற வேறையா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இரண்டு பொருள்கள் தம்முள் சிறிதும் வேறுபாடு இன்றி முழுதும் ஒத்துள்ளன என்றல் கூடாது. இந்த உலகத்திலேயே நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் இரண்டு பொருள்கள் ஒத்த தன்மையாக இருக்காது. அதை தெரிஞ்சுக்க. ட்வின் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தனுக்கு ராமன் பேர் வச்சிருப்பாங்க, ஒருத்தனுக்கு லட்சுமணன் பேர் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி? அவன் முன்னாடி பிறந்தான், கொஞ்ச நேரம் முன்னாடி பிறந்தான், அதனால அவன் ராமன் ஆயிட்டான். பின்னாடி வந்தவனுக்கு லட்சுமணன் பேர். ஸோ ட்வின்ஸா இருந்தாலும் பல மாற்றங்கள் உடல்லையும் இருக்கு, மனதிலையும் இருக்கு, செயல்லையும் இருக்கு. அதுபோல இரண்டு பொருள்கள் தம்முள் சிறிதும் வேறுபாடு இன்றி முழுதும் ஒத்துள்ளன என்றல் கூடாது. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது ஒரு பேசிக் பிரின்சிபல். யாராவது இன்ஜினியருக்கு படிச்சிருந்தாக்க, நோ டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சேம் டைமென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதில் ரீஃபில் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுறோம், இது ஒர்க் ஆகுது. இதே போல் ஆயிரக்கணக்கான பேனா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேனா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கோடிக்கணக்காக பண்ணுறாங்க. அப்போது இது நமக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே இப்படி அளவு ஸ்கேலில் வச்சு பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னொரு பேனா வைப்பா அப்படின்னு அதையும் பார்க்குறோம், அதுவும் அதே அளவு தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரே தோராயமாக ஒரு அளவில் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வெர்னியர்னு சொல்லுவாங்க, அதை இன்னும் துல்லியமாக அளக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அளவும் இதோட இன்னொரு பேனா, இதே பேக்கெட்டில் இருந்த இன்னொரு பேனாவோட அளவும் கொஞ்சமாவது வேறுபடும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், இது எவ்வளோ, 1 கிலோ, அதுவும் 1 கிலோ. அது நம்ம அந்த கண்ணில் அங்கே காமிக்கிறத வச்சு 1.00 காமிச்சோன்னு 1 கிலோன்னு சொல்லிடுறோம்.
அந்த வேயிங் ஸ்கேலில் வந்து இன்னொரு 7 டிஜிட் காமிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அக்யூரஸியான வேயிங் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. நகை கடையிலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஜிட் காமிப்பாங்க. ஏன்னா தங்க விலை அதிகமாக இருக்குது. 1 கிராம் மாறினாலும் 12,440 போயிடுச்சு. அதனால அக்யூரஸி அதிகமாக தேவைப்படும். அந்த ஒரு கிலோ கல், 1 கிலோ கல்லை எடுத்து நீங்கள் வெயிட் வச்சு பார்த்தாலும் 2ம் 1 கிலோ இருக்காது. ஐயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அப்படித்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் படித்தவங்களுக்கு தெரியும். யார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிராஜுவேட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ரூல் உள்ளே போனவுடனே சிவாய நம வருக வருக, நோ டூ திங்ஸ் ஆர் சேம் இன் டைமென்ஷன், இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. 2 பொருள் ஒரே அளவினதாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாமே. சயின்ஸு, இன்ஜினியரிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே. இலக்கணத்தால் ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் வேறுபாடு இருத்தல் பற்றியே பொருள்கள் 2 என்று கொள்கின்றோம். சைவ சித்தாந்தம் ஆன்மாக்கள் பல என்று கூறுகிறது. அங்ஙனமாயின் அவை ஒவ்வொன்றுக்கும் இடையே இலக்கணத்தால் வேறுபாடு இருத்தல் வேண்டுமென்றோ? சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனி சிறப்பு இலக்கணம் உண்டு என்கிறது. அச்சிறப்பு இலக்கணத்தை வைத்தே ஆன்மாக்கள் பலவாக சொல்லப்படுகின்றன. அச்சிறப்பு இலக்கணமே ஆன்மாக்களை வேறுபடுத்துகிறது. அந்த சிறப்பு இலக்கணம் யாது என்பதை சொல்றோம். உங்க உயிர்ப்போ ரொம்ப அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு மட்டும் போயிடக்கூடாது. அப்புறமா தனியாக உட்காந்து சிந்திக்கணும். என்னோட உயிர் வந்து வியாபகம். நான் எல்லாம் அங்கெல்லாம் பரவிதான் இருக்கேன், எல்லாத்துலயும் இருக்கு. நான் எங்க இல்லை சொல். உலகமே எனக்குள்ளதான் இருக்கு, என்னோட உயிருக்குள்ளதான் இருக்கு. சரி, உங்க உயிர் எதுல இருக்கு? உங்க உயிர் எதுல இருக்கு? உங்க உயிரும் உலகத்துல பரவிதானே இருக்கு. அப்ப என்னோட உயிர் உங்களோட உயிரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி தானே இருக்கு. சரி, நாய்க்குட்டியோட உயிர் எங்க இருக்கு? உயிர்னு சொல்லிட்டா நாயா இருந்தானே, மனுஷனா இருந்தானே, ஆசிரியரா இருந்தானே, மாணவரா இருந்தானே, உயிர்னு சொல்லிட்டா உயிர் வியாபகம் உடையது. இப்போ அந்த டாங்கி இருக்கு, அதோட உயிர் எங்க இருக்கு? அதுவும் என் உயிரோட இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்குது. அப்ப எல்லாமே கலந்து 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 எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னா அப்புறம் ஓன் உயிர் ஏன் உயிர் அப்படின்னு சொல்றோமே, எப்படி பிரிக்கிறோம்? அதை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் தெரியும்? ஒரே மாதிரி ஹேண்ட்பேக்கை 2 பேரும் ஒரு இடத்துல வச்சுட்டு போனோம்னா திரும்ப வந்து எடுக்கும்போது அடையாளம் தேட வேண்டியது இருக்கு. இந்த உயிர், என் உயிர் வியாபகம், உங்க உயிர் வியாபகம், நாய்க்குட்டி வியாபகம், பள்ளி வியாபகம், காக்ரோச் வியாபகம், அப்புறம் மஸ்கிட்டோ வியாபகம், டைகர் வியாபகம், யானை, எலிஃபண்ட் வியாபகம். உங்க உயிர் எது, எங்க உயிர் எது? அப்புறம் ஒரு உயிருக்கும் சஞ்சிதம்னு ஒன்று இருக்கு, பிராரத்தம்னு ஒன்று இருக்கு, ஆகாமம் இருக்கு. இந்த உயிர் புல்லாகி பூடாய் புழுவாய் பறக்குது. எங்க போகுது? உயிர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. உயிருக்குள்ளதான் உலகமே இருக்கு. இது எப்படி இருக்கு? என்னோட உயிருக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கு. நட்சத்திரமும் என்னோட உயிருக்குள்ளதான் இருக்கு. முத்தன கேசு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படின்னா இப்போ உங்க உயிர் எங்க உயிர்னு எப்படி பிரிக்கிறது? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்னா உங்க உயிர் எங்க உயிர் அப்படின்லாம் எப்படி தெரியும்? ரொம்ப அருமையான கேள்விகளை ஆசிரியர் வேணும்னே கேட்டு வேணும்னே பதில் சொல்றார். சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சரி, அறிவிக்க அறிதல் என்பது எல்லா உயிர்கட்கும் உரிய பொதுத்தன்மை. அறிவிக்க அறியும் இடத்தும் எல்லாவற்றையும் முழுவதுமாக அறிய மாட்டாது. அவற்றை சிறிது சிறிதாகவே அறிதலும் உயிர்களுக்கு பொதுவாய் அமைந்த தன்மையாகும். இதனை படிமுறையில் அறிதல் என்பது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் உயிர்கள் அறியும், அது ஓகே. படிமுறையில் அறிதல் எல்லா உயிர்களுக்கும் உரிய பொதுத்தன்மையே என்றாலும் அங்ஙனம் சிறிது சிறிதாய் அறியும் இடத்தும் ஓர் உயிர் அறிவது போல மற்றொரு உயிர் அறிவதில்லை. நம்ம வகுப்புல என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதுதான் ஆசிரியர் முன்னாடியே எழுதியிருக்கிறார். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் தெரியலையா. போன வகுப்புல எதையோ சொல்லி குழப்புனீங்க, உயிர் விரிஞ்சு கிடக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஏதோ சத்துங்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுல இந்த பேர் கூட தெரியாது. இப்ப பேர் தெரியுது, நீங்க சொல்லும் போது புரியுது, அப்புறமா ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. இப்படித்தான் நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் அறிகின்றோம். அது எல்லா உயிருக்கும் உண்டான இயல்புன்னு சொல்லிட்டோம். அப்போ வேற என்னதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா அறியறதுலயும் ஒரு உயிரும் அந்த கொஞ்சம் 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 அப்படி அறியறதே இல்லையே. ஒண்ணு கொஞ்சம் 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 கொஞ்சம்னு அது கொஞ்சம் வேகமா போய்கிட்டே இருக்கு. இன்னொரு மாணவர் கொஞ்சம் 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 கொஞ்சம்
இவரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அறிகிறாரு. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அறிகிறாரு. ஆனா, இந்த கொஞ்சம் கொஞ்சத்துக்கு 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்றாரு. ஒரு உயிர் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சிறிது சிறிதாய் அறியுமிடத்தும் ஓர் உயிர் அறிவது போல மற்றொரு உயிர் அறிவதில்லை. அவை வெவ்வேறு வகையிலே முன் பின்னதாய் அறிந்து வருகின்றன. நான் இப்ப சொல்ற ஒரு வார்த்தைய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஒருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுப்பீங்களா? நிச்சயமா புரிஞ்சுக்க மாட்டோம். ஒரு வகுப்புல ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறாங்க. மாணவர்கள் கவனிக்கிறாங்க. அவங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே ஒரே மாதிரி எல்லா மாணவர்களும் புரிஞ்சுக்கிறாங்களா? சேம் கிளாஸ் தான். 10th ஸ்டாண்டர்ட். சேம் செக்ஷன் ஏ செக்ஷன் தான். சேம் ஆசிரியர், சேம் பாடம். நான் கூட உங்களுக்கு சேம் பாடம் தான் எடுக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 121 நான் எடுக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் சேமா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நாளைக்கு இந்த வீடியோவை பார்க்குறவர் புரிஞ்சுக்குவாரா? படிப்படியா அறியறதெல்லாம் ஓகே தான். ஒரு உயிரும் படிப்படியா அறிதல்ங்கிறது பொதுவானது. ஆனா அதுக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு. அறியும் தன்மையில் உள்ள இவ்வேறுபாடே ஒவ்வொரு உயிர்க்கும் உள்ள சிறப்பு இலக்கணம் ஆகும். பிராடா எல்லா உயிரும் விட்டு விட்டு தாப்பா அறியும். ஓகே. இந்த விட்டு விட்டுலையும் ஒன்று பெரிய பெரிய விட்டு விட்டு இன்னொன்று சின்ன சின்ன விட்டு விட்டுன்னு வித்தியாசம் இருக்குதே, அதுதான் சிறப்பியல். ஒரு வகுப்பில் பயிலும் மாணவர்கள், அதே உதாரணத்தை ஆசிரியர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வகுப்பில் பயிலும் பல மாணவர்கள், ஆசிரியர் சொல்றதை நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லுவோம். ஒரு வகுப்பில் பயிலும் பல மாணவர்கள் ஆசிரியர் உணர்த்தும் பொருளை ஒரே வகையில் பற்றுகின்றனரா? இவ்வளவு நேரம் அதுதானே எக்ஸாம்பிள் சொன்னேன். இல்லை. தம் தம் அறிவு நிலையில் உள்ள வேறுபாடு காரணமாக வெவ்வேறு வகையிலே அதை உணர்ந்து கொள்கின்றனர். பல பேருக்கு இது சத்துனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. பாதி பேருக்கு பார்த்தா புரியுது. இது பேருக்கு இறைவன் அசத்து இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் அசத்தை இயக்குவான்னு சொல்றாங்க. அப்புறம் பதியினை சென்று அணுகா பசு பாசம்னு சொல்றாங்க. அப்புறம் பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியே பாசத்தை அணுகுனார்னு சொல்றாங்க. அப்புறம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவேன்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு மாணவருக்கு இருக்கும். இன்னொரு மாணவர் எப்படி புரிஞ்சுக்குவாரு? பதியினை சென்று அணுகா பசு பாசம், இது திருமூலருடைய வாக்கு. ஒரு மாணவர் என்ன பொருள் சொல்றாரு? பதியினை சென்று அணுகா பசு பாசம். பசுவும் போய் அணுகாது, பாசமும் போய் அணுகாது. அதானே விளக்கம். பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 பேர்ல 3 பேரும் அனாதி, அதுல ஒருத்தர்கிட்ட 2 பேர் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுலதான் அப்படிதான் எழுதியிருக்கு. இது ஒரு மாணவரோட புரிதல். உயிர்கள் இறைவனை போய் அடையாது அப்படின்னா இந்த வாழ்க்கையின் நோக்கமே என்னாச்சு? அப்புறம் இறைவன் தானே தன்னுடைய சச்சிதானந்தத்தை உயிர்களுக்கு கொடுக்கணும், உயிர்கள் என்னை அடையணும்னு சொல்லி தானே அவர் இந்த உலகத்தையே நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பதியினை சென்று அணுகா பசு பாசம்னு சொல்றாங்க. பாசம் அணுகான்னு சொல்லு, ஓகே. பசு அணுகாதுன்னு சொன்னா உயிரின் நோக்கம் என்ன? இறைவனை அடைவது, இறைவன் திருவடியை அடைவது, அவனோட இரண்டரை கலப்பது, சாயுச்சிய நிலையிலே இருப்பது, எல்லாம் சிவமாம் தன்மையை பெறுவது, சிவத்துளே அழுந்தி நிற்பது, அதெல்லாம் சொல்றோம். பதியினை சென்ற அணுகா பசு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமூலரே குழப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். படிச்சு பாருங்க. அந்த திருமந்திர குரல், திருமந்திர நம்பர் போடுங்க, யாராவது டைப் பண்ணி போட்டாலும் சரி. நம்ம நூல்லே இருக்குமா? ஓ, சுடரு ஒரு 100 கிராம்ல உலகத்தையே அடக்கி வச்சிருக்கோம். அதுக்குள்ள எத்தனாவது பக்கத்துல இருக்கு சொல்லுங்க? பதி பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், எல்லாம் இதுல இருக்கு. நீங்க எங்கேயுமே போய் தேட வேண்டாம். சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்க. எத்தனாவது அழகா? என்னை விட நீங்க ஃபாஸ்டா சொல்லுவீங்களே, சொல்லுங்க. பதி பசு பாசம். திருமந்திர பதிவு போடுங்க, பேஜ் நம்பர் போடுங்க. PDF 10 பேஜ் 10
சரி, பதியினை சென்று அணுகா பசுபாசம். அழகு 2. அழகு 2. ஓகே. சுமதி, அழகு 2ல எங்கம்மா இருக்கு? உள்ளதே தோன்றும் இல்லதே தோன்றாது பாசி. திருமந்திரம். ஓகே ஓகே. பக்கம் 14. பக்கம் 14 இருக்கு, பேஜ் 14. அதுக்குள்ளேயும் போட்டாங்க. சூர்யவதீஸ்வரன். பதி பசு பாசம் என பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. முதல்ல 3வது வரியில பசுபாசம்னு சேர்த்து இருக்கு, கேப் இல்லாம. 4வது வரியில பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே போட்டிருக்கீங்க. பதி வந்தார்னா பசு ஓடி போயிடுமா, பாசமும் ஓடி போயிடுமா. என்னைய திருமூலர். அப்புறமா இறைவன் ஒன்றாயும் இருக்கிறான்னு சொல்றீங்க. பதி வந்தா உயிர் பசு ஓடி போயிடும் சொல்றீங்க. உலகத்துக்குள்ள கலந்து ஒன்றாயும் உடனாயும் அணுவுக்கு அணுவாயும் இருக்கிறான் அப்படிலாம் சொல்றீங்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றீங்க. அப்புறமா இந்த திருமந்திர திருமூலமும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குதே அப்படின்னு பல பேருக்கு பல மாதிரி சந்தேகம். பாடல் ஒண்ணுதான், புரிதல் வேற வேற மாதிரி இருக்குது. அதனால உயிர்களுடைய அறிவு நிலையில் இருக்கின்ற அந்த வேறுபாடு உயிர்களுடைய சிறப்பு இயல்பு. அருமை அருமை அருமை. எல்லாரும் கையில புத்தகத்தை வச்சுக்கணும். அதுக்காகத்தான் வேணும்னே அதை தேடுற மாதிரி பண்றேன். திருமந்திரத்துல 115வது பாடல் குறித்துக் கொள்ளுங்கள். 115வது பாடலுக்கு எல்லாரும் பொருள் விளக்கம் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையான்றதை எனக்கு சொல்லுங்க. அறிவு நிலையில் இயல்பாக உள்ள இவ்வேறுபாடே ஒவ்வொரு உயிருக்கும் உள்ள சிறப்பிலக்கணமாகும். ஒரு உயிருக்கும் ஏன் இப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அறிவு நிலையில இருக்கிற வேறுபாடு தான். மற்றபடி உயிர்கள் எல்லாம் படிப்படியா அறியும். உயிர்கள் எண்ணற்றவை, உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும், உயிர்கள் விட்டு விட்டு அறியும், உயிர்கள் ஒன்றொன்றாக அறியும், உயிர்கள் மறந்து மறந்து அறியும், உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும், உயிர்கள் அனுபவத்தால் தான் அறியும். அது எல்லாமே பொதுவான பண்புகள். ஆனா உயிர்கள்னு சொல்லிக்கிட்டே வர்றமே, அந்த உயிர்களுக்குள்ள இந்த பாயிண்ட்டுக்குள்ள உங்களுடைய புரிதல் வேற, என்னுடைய புரிதல் வேற. அதுதான் வித்தியாசம். உங்க அறிவு என்னுடைய அறிவு, உங்க உயிர் என்னுடைய உயிர். எதை வச்சு டிஃபரன்ஸ் பண்றோம்? அந்த அறிதல் தன்மையை வச்சு நம்ம டிஃபரன்ஸ் பண்றோம். அடுத்ததாக மூவகை உயிர்கள். மூவகை உயிர்கள். உயிர்கள்ல 3 வகை இருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்கிறாரு. உயிர்கள் தம் தம் அறிவு நிலையில் ஒன்றோடு ஒன்று வேறுபாடு உடையவை. அதான் போனதுல நம்ம பார்த்தோம். அவ்வேறுபாட்டிற்கு ஏற்பவே ஆணவமல மறைப்பும் அவைகளுக்கு வெவ்வேறு வகையில் அமைந்துள்ளது. ரெண்டும் ஒண்ணுதான். அறிவு டிஃபரன்ஸா இருக்கிறதுனால ஆணவமலம் இல்லை, ஆணவமலம் வேறுபாடா மறைச்சிருக்கிறதுனால அறிவு விளக்கம் டிஃபரெண்டா இருக்கு. ஆணவமலம் தானே அனாதி. அறிவு டிஃபரெண்டா இருக்கிறதுனால அடாடா இவர் அறிவாளி, நான் கொஞ்சம் தான் மறைச்சுக்கணும், இது முட்டாள் அதனால நான் நிறைய மறைச்சுக்கிறேன் அப்படி கிடையாது. நிறைய மறைச்சிருக்கிறதுனால அவர் முட்டாள், கொஞ்சமா மறைச்சிருக்கிறதுனால அவர் அறிவாளி. அதனால ஃபர்ஸ்ட் ஆணவமலம் தான். உயிர்கள் தம் அறிவு நிலையில் ஒன்றோடு ஒன்று வேறுபாடு உடையவை. அவ்வேறுபாட்டிற்கு ஏற்பவே ஆணவ மல மறைப்பும் அவைகளுக்கு வெவ்வேறு வகையில் அமைந்துள்ளது. ஆக்சுவலா ஆசிரியர் நம்ம புரிஞ்சுக்கிற சீக்வன்ஸ்ல இந்த லைனை மேல போடணும். உயிர்கள் இந்த 2வது லைனை ஃபர்ஸ்ட் லைனா போடணும். அவைகளுக்கான தொடர்ச்சிக்காக பின்னாடி எழுதியிருக்காங்க ஆசிரியர். மல மறைப்பு உயிர்தோறும் வேறு வேறு வகையாகவே இருக்கும் என்றாலும் அவ்வெல்லா வகையையும் தூளம், சூக்குமம், ஆதி சூக்குமம் என்று 3 வகையுள் அடக்கலாம். ஆணவ மல பிணிப்பு தூளமாய் வன்மையாய் உள்ள உயிர்கள் சகலர் எனப்படுகின்றன. ஆணவ மலம் அதாவது உயிர்களையே 3 வகையா பிரிக்கிறோம். முக்கியமான பாடம் தெரிஞ்சுக்கங்க. சைவ சித்தாந்த சுடர்ல இது நம்ம எளிமையா கொடுத்துட்டு விட்டுட்டோம். சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் பிரளயா கலர், இவர் விஞ்ஞான கலர். பக்கம் என்னன்னு டைப் பண்ணுங்க, எந்த பேஜில் இருக்கு. இவங்கெல்லாம் வித்யா தத்துவங்கள்ல இருக்கிறவங்களாம் பிரளய கலர் அப்படின்னு சொல்லி 3 வகையா நம்ம சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுதான் இப்ப சிறப்பா படிக்க போறோம். ஆணவமல பிணிப்பு தூளமாய் அழகு 6ல் இருக்கு அம்மா சொல்றது. அழகு 6ல் 6வது அழகுல எடுத்து பாருங்க. அதுல விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர் அப்படின்னு 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கிறோம். யோகிகள் இல்லைன்னா வேற ஒரு இடத்துல இருக்கு.
அழகு 7. ஓகே ஓகே. அழகு 38வது பக்கம், பேஜ் 38. பேஜ் 38ல என்ன பண்ணியிருக்கோம், மாயை 3 வகைப்படும். அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். ஏன்னா இது சாப்டர் மாயையோட அழகு. அதை சொல்லும் பொழுது சுத்த மாயை அதுல யார் இருப்பாங்கன்னா, ஆணவ மலம் மட்டும் கொண்ட விஞ்ஞானகலர். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, முதல்ல அதை படிக்கும் பொழுது புரியாது. ஆணவமலம் மட்டும் கொண்ட விஞ்ஞானகலர், ஆணவமலம் கண்மமலம் ஆகிய 2ம் கொண்ட பிரளயகலர், 3 மலங்களும் கொண்ட சகலர். இதுதான் உயிர்களின் 3. இந்த கேள்விக்கு இங்கதான் இருக்கு. நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல ஏதோ அங்க இல்லாததை இங்க படிக்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. சகலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவ மல மறைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 36 தத்துவங்கள்ல நீங்க லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த அடிமட்டை இருக்குல்ல, அடிமண்டை உறைஞ்சது மாயை, அதுல அசுத்த மாயை, அதுல அசுத்தத்திலும் அசுத்த மாயை. இதுதான் அந்த சகலருடைய மாயை. அந்த மாயையில் இருக்கிறவங்களை தான் நம்ம சகலர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாயையில் அவங்க ஏன் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். நீங்க யாரு? சகலர். நான் யாரு? சகலர். ஏன் சொல்றோம்? ஆணவமல மறைப்பு அதிகமா இருக்கிறதுனால சொல்றோம். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் நம்ம மேல செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில ஆணவம், கண்மம், மாயை, ஆணவம், கண்மம், மாயை, ஆணவம், கண்மம், மாயை 3மே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம சகலரா இருக்கோம். இந்த 24 தத்துவங்களை தாண்டி நேற்று எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி போயிட்டு வந்திருப்போம் முந்தா நாள். அந்த 24 தத்துவங்களை தாண்டறதுக்கு பேரு தான் வைகுண்ட ஏகாதசியோட சொர்க்கவாசல் திறப்புங்கிறது. சொர்க்கவாசலை திறந்து பெருமாள் என்ன பண்ணுவாரு, சிவபெருமான்கிட்ட போயிடுங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருவார். 24 தத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் ஒரு சொர்க்கவாசல் காமிக்கிறாருன்னா அந்த சொர்க்கம் சாயுச்சியத்தை அவரால் கொடுக்க முடியாது. சாயுச்சியத்தை அவர் கொடுக்கலான்னா அவர் சாயுச்சியத்திலே இருந்திருப்பார், பிறவி இல்லாத நிலைக்கு வந்திருப்பார்ல. அவரோட லெவல்ல ஓகே பாஸ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாஸ் போட்டுட்டேன், அப்புறமா அங்கே போய் ஹெட்மாஸ்டர் என்ன சொல்றாரோ நீ அதை கேட்டுக்க. ஸோ முந்தா நாள் நம்ம போன சொர்க்கவாசல் 24 தத்துவங்களை கடந்து நம்ம போயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 24 தத்துவங்களை கடக்கிறதுல உண்மையா என்ன வேறுபாடுனா, இந்த உலகம் மாயை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோம் அப்படின்ட்டா சொர்க்கவாசலுக்கு போயிட்டதா அர்த்தம். சும்மா திடீர்னு உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னா மாயை அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டோம். அப்போ யாராவது ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஓகே ரொம்ப நான் ஒரு இதாக இருக்கேன்யா, ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவையா அப்படின்னா ஓகே ஓகே உங்க புகழ்ந்ததெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு இது மாயை இது மாயை இது மாயை இது மாயின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டாலே நம்ம சொர்க்கவாசலை தாண்டிட்டோன்னு அர்த்தம். இந்த சொர்க்கவாசலுக்குள்ள போயிட்டு ஒரு நாள் மட்டும் செவத்துல நுழைஞ்சு வலது பக்கம் வர்றது கிடையாது. சொர்க்கவாசல் அது இல்லை. இந்த உலக வாழ்க்கை, இந்த உடல், இதெல்லாம் மாயை, இது அறிவற்ற பொருள், இதெல்லாம் அசத்து பொருள்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படின்ட்டா சொர்க்கத்துக்கு நம்மளே போயிட்டோம். பெருமாள் அவரே கூட்டிகிட்டு போனாருன்னு அர்த்தம். நம்ம போய் காலையில் 6 மணிக்கு நிற்க வேண்டாம் வரிசையில், அவரே கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். கூட்டிகிட்டு போயிட்டு கதவை திறந்து விட்டுருவாரு. இனிமே நீ ஆச்சு அவராச்சுப்பா, ஏதாவது ஒரு நல்ல வழி தெரிஞ்சதுன்னா சொல்லு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவர். ஆணவமல பிணிப்பு தூளமாய் வன்மையாய் உள்ள உயிர்கள் சகலர் எனப்படுகின்றன. அப்பிணிப்பு சூக்குமமாய் மென்மையாய் உள்ள உயிர்கள் பிரளயகலர் எனப்படுகின்றன. அப்பிணிப்பு அதிசூக்குமமாய் மிக மென்மையாய் உள்ள உயிர்கள் விஞ்ஞானகலர் எனப்படுகின்றன. எனவே மூவகை உயிர்களாவன சகலர், பிரளயகலர், விஞ்ஞானகலர். நம்ம இதே கான்செப்டை 2 இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் அம்மா அழகு 6ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்த பகுத்தறிவாளன் இருக்கான்ல, கடவுள் இல்லைன்னு சொல்றவன், அவனை இந்த ஆணவ மலம் எப்படி மறைச்சிருக்கும் அப்படின்னா இந்த சகலரை மறைச்சிருக்கிறதா அது மறைச்சிருக்கும். அடுத்ததாக ஓரளவு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை எப்படி மறைச்சிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா விட்டு மெல்லிதாக மறைத்திருக்கும், பாலியஸ்டர் கிளாத் போல இருக்கும். அடுத்தவங்களை எப்படி மறைச்சிருக்கும் அப்படின்னாக்க, யோகிகளை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா செலோ டேப் மாதிரி மறைச்சிருக்கும். ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மறைச்சு இருக்காது, ஆனாலும் இருக்கும். பெருங்காய டப்பாவை, பழைய டப்பாவை திறந்து பார்த்தா ஸ்மெல் இருக்கும். பெருங்காயம் இருக்கா? இல்லை. பெருங்காய வாசம் வருது, அது வருது. பெருங்காயம் இருக்கா? இல்லை. வாசம் இருக்கு. பெருங்காயம் இல்லை, வாசம் இருக்கு. என்னப்பா இது புதுசா இருக்கு? ஆமாப்பா, முன்னால இதுல இருந்தது, அதனால அந்த வாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல உயிர்களிடமிருந்து என்றும் ஆணவ மலம் விலகாது.
அதோடைய தன்மையை இழந்து இருக்கின்ற இடமே தெரியாம ஒரு செல்லா காசா நின்றுட்டு இருக்கும். நம்ம கூட வீட்டில் அப்படிதான் இருக்கும். ஒரு காலத்தில் நம்மளை தூக்கி தூக்கி கொஞ்சிருப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் காலத்தில் நம்மளை கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜ் டீனேஜராக வரும்போது வேற மாதிரி வளர்த்துருப்பாங்க. திருமணத்துக்கு தயாராகும் போது வேற மாதிரி வளர்த்துருப்பாங்க. நம்ம 40-50 வயதுகளில் ஒரு மாதிரி இருந்திருப்போம். 60-70 வயதுகளில் நம்மளை எப்படி வச்சிருப்பாங்க வீட்டில், நம்ம இன்னொரு குழந்தை மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்லலாம் என்ன ஆகும், குழந்தை மாதிரி அவங்களுக்கு எப்படி குழந்தையா இருக்கும் பொழுது அதுவே யூரின் பாஸ் பண்ணிடும், தெரியாது, சொல்லாது, அதுவே மோஷன் போயிடும், அதுக்கு நாப்கின் போடணுமோ, அப்புறம் எல்லாருக்கும் வயதானவங்களுக்கும் அதே தான் போடணும். அப்படியோ ஒரு சுத்தி திரும்ப வந்துடும். அதுபோல இந்த ஆணவ மல பிணிப்பு அடிநிலையில் இருக்கின்றவர்களுக்கு, அதிகமாக பிடிச்சிருக்கவங்களுக்கு சகலர் என்று பெயர், மீடியமாக இருக்கிறவங்களுக்கு பிரளயகலர் என்று பெயர், விஞ்ஞானகலர் என்று பெயர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எல்லா உயிர்களையும் ஆணவ மலம் ஒரே மாதிரி மறைக்கவில்லை, இதுவும் படிச்சிருக்கோம். அப்போ எல்லா உயிர்களும் இந்த சகலரா இருந்துதான் பிரளயகலர் ஆகணும், பிரளயகலரா இருந்துதான் விஞ்ஞானகலர் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆழமா சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்படித்தான் போகணும்னு இல்லை. முதல் பிறவியிலேயே சில ஆன்மாக்கள் பிரளயகலரா இருந்திருக்கலாம். ஐயா என்ன புதுசா சொல்றீங்க, சகலர் பிரளயகலர் விஞ்ஞானகலர் தானே அப்படின்னு. இப்படித்தான் போகணும்னு அவசியம் இல்லைப்பா, டைரக்டா பாஸ் போட்டுடலாம். ஏன், அந்த மறைப்பு குறைவாக இருந்ததால், மறைப்பு அதிகமாக இருந்ததுனால சகலரா இருந்த, சகலரா இருக்கிறதுனால மும்மலங்களும் ஆட்சி செய்து, அப்புறம் மும்மலங்கள்ல இருந்து ஒரு மலத்தை குறைச்சி 2 மலம் ஆகி, அப்புறம் அதுல ஒன்றை குறைச்சி ஒன்னாகி ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக மறைச்சிருந்திருக்கு. நம்மளை விட இன்னும் புத்திசாலி ஆன்மாக்கள்லாம் நிறைய இருந்திருக்கு, அதெல்லாம் வேகமா முன்னால போயிடுச்சு. சரி, சகலர் என்போர் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களாலும் பிணிக்கப்பட்டவர்கள். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். சகலர்ல சுத்த மாயை என்பவர்கள், இங்க கீழே பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்றோம்ல, அசுத்தா அசுத்த மாயை, 24 தத்துவங்கள் பிராக்கெட்ல போட்டாங்க, 24 தத்துவங்கள், 3 மலங்களும் கொண்ட சகலர் அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஆசிரியர் என்ன சொல்றாங்க, சகலர் என்போர் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களாலும் பிணிக்கப்பட்டவர்கள். எனவே இவர்கள் மும்மலம் உடைய உயிர்கள். பிரளயாகலர் என்போர் மாயை இன்றி ஏனைய 2 மலங்களால் பிணிக்கப்பட்டவர்கள். எனவே இவர்கள் 2 மலம் உடைய உயிர்கள். விஞ்ஞானகலர் என்போர் ஆணவமலம் ஒன்றினால் மட்டும் பிணிக்கப்பட்டவர்கள். எனவே இவர்கள் மாயை கண்மம் இன்றி 1 மலம் உடைய உயிர்கள். சகலர் ஆவர் பிரகிருதி மாயா புவனங்களில் வாழ்ந்து அங்குள்ள போகங்களை நுகர்வர். பிரகிருதி மாயா புவனங்கள் எது? இப்ப நம்ம இருக்கிற இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம். இது தவிர பஞ்சபூதங்கள் ஆகாத உலகம்னு ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிரகிருதி மாயால் ஆன உலகத்துல வாழ்ந்து இன்ப துன்பங்களை அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, சிவஞான போதம் 8ஆம் நூற்பா 2ஆம் அதிகாரம், மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலர். அவங்க இப்படியெல்லாம் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் போக வேண்டியதில்லை. அவங்க டைரெக்டாக கல்லூரியில் அட்மிஷன் போட்டுக்கலாம். நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு, அறிவு விளக்கம் இருக்கு. அறிவு விளக்கம் எப்படி வந்துச்சு, ஆணவமலம் கொஞ்சமாக வச்சிருந்தது, அதனால. ஸோ இதில் சகலராவர் பிரகிருதி மாயா புவனங்களில் வாழ்ந்து அங்குள்ள போகங்களை நுகர்வர். பிரளயகலர் அசுத்தமாயா புவனங்களிலும் விஞ்ஞானகலர் சுத்தமாயா புவனங்களிலும் வாழ்ந்து அங்குள்ள போகங்களை நுகர்வர். பிரளயகலரும் விஞ்ஞானகலர், அதாவது இது வித்யா தத்துவங்கள், வித்யா தத்துவ புவனங்கள்னு சிலது இருக்கு. அந்த வித்யா தத்துவங்கள் அதுக்கு கீழே இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் இல்லாத உயிர்கள் கோடிக்கணக்கா இருக்கு. உயிர்கள் அறிவு விளக்கம் பெற்றுக்கொண்டிருக்கிறது, இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கண்ணு, இந்த காது, இந்த மாயையால் ஆனது கிடையாது. அல்லது இந்த மாயை, இது மாயை என்பதை நன்கு உணர்ந்த உயிர்கள், அவங்கெல்லாம் வித்யா தத்துவங்கள்ல அந்த புவனங்களில் வாழ்வார்கள். இது மாயை அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இருவினை ஒப்பு வந்துருச்சு அப்படின்னா மல பரிபாகம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். மல பரிபாகம் ஆயிருச்சு அப்படின்னா சக்தி நிபாதம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வித்யா தத்துவங்களுக்கு போயிட்டு கீழே உள்ளதெல்லாம் மாயை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆணவமும் கண்மமும் இருக்கும், கண்மத்துக்கு வேலை இல்லாம இருக்கும். இருவினையும் ஒப்பு ஆயிட்டா கண்ம மலத்துக்கு என்ன வேலை இருக்கு?
பழைய கண்மம் இருக்கு. அது எது? என்னமா அது? பழைய பழைய வினைகளுக்கு சஞ்சீதம், சஞ்சு. சஞ்சீதம் என்ன பண்ணும்? சஞ்சீதத்துக்கு குருநாதன்ட்ட தீக்கை வாங்கிட்டா சரியா போயிடுச்சு. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. குருநாதன்ட்ட தீக்கையை வாங்கிட்டு இருவினை ஒப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சைன் நேரடியாக பரமபதத்தில் 1லேருந்து 99 போய் நின்றுடலாம் நம்ம. ஓகே. பிரளயகளரும் விஞ்ஞானகளரும் இங்கனம் அசுத்தமாயையோடும் சுத்தமாயையோடும் தொடர்புடையவராய் அம்மாயைகளால் ஆன தனு கரணங்களையும் போகங்களையும் பெற்று வாழ்ந்திருக்கவும் அவர்களுக்கு மாயை இல்லை என்ற கருத்தில் அகலர் என அவர்களை கூறுதல் பொருந்துமோ என்ற ஐயம் இங்கு எழக்கூடும். பிரளயாகலருக்கும் விஞ்ஞானகளருக்கும் மாயை இல்லை என்னும் போது எந்த மாயையும் இல்லை என்ற கருத்தில் கூறியதாக கொள்ளக்கூடாது. நான் சொல்றேன், மாயையை விட்டுட்டாரு, 2 மலம் தான் அவரை பிடிச்சிருக்குன்னா மாயை ஃபுல்லா விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எந்த மாயையும் இல்லை என்ற கருத்தில் கூறியதாக கொள்ளுதல் கூடாது. அப்ப எப்படி கொள்ளணும்னா, பெருமயக்கத்தை தருவதாகிய முக்குண வடிவாகிய பிரகிருதி மாயை அவர்களுக்கு இல்லை என்ற பொருளிலேதான் அவர்கள் அகலர், மாயை இல்லாதவர் எனப்பட்டனர் அன்றி வேறு காரணம் கிடையாது. இந்த சகலருக்கும் பிரளயகலருக்கும் என்னப்பா வித்தியாசம்? இவருக்கு 3 மலங்கள் இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை. அவங்களுக்கு ஆணவம், கண்மம் மட்டும்தான் இருக்கு, மாயை இல்லை. மாயை இல்லாம இல்லை, மாயையுடைய எஃபெக்ட் அவங்கள தாக்காது. மாயை எங்க போகும்? மாயை இருக்கும், மாயை இருக்கிறதே தெரியாம இருக்கும், சைலண்ட் ஆகி ஆஃப் பண்ணி இருக்கும். அப்புறமா அவங்க இதுக்கு போகும்போது, சுத்தமாய்க்கு போகும் பொழுது இந்த கண்மமும் விட்டு போயிடும். கண்மம் எங்க விட்டு போகும்? கண்மத்துல ஸ்டாக் இருக்காது, அவ்வளவு வெறும் பையா இருக்கும். அப்படிதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். சரி, அடுத்தது அந்த சகலர், விஞ்ஞானகலர், பிரளயகலர்லாம் சொல்றோமே, அதுல இந்த கலர் வருதே, அந்த கலர் என்ன? அந்த வார்த்தை கலைச்சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கலர் என்றால் கலையை உடையது என்று பொருள். எழுதிக்கங்க. என்னது? காலம், நியதி, கலை. காலம், நியதி, கலை. வித்தை, அராகும், புருடன் சொல்றோமே, அந்த கலை. அந்த கலைக்கு கீழே தான் நம்ம வர்றோம். அதனால கலர் என்றால் கலையை உடையது, அகலர் என்றால் அதுக்கு ஆப்போசிட், கலை இல்லாதவர். கலை இல்லாதவர்னா என்ன? கலையிலிருந்து விடுபட்டவர் என்று பெயர். அப்போ விஞ்ஞான கலர், ச ஹலர், ச அகலர். அதுக்கெல்லாம் இந்த அகலருங்கிற வார்த்தை அந்த கலையோட எஃபெக்ட் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். வெறும் கலர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா கலையை உடையவர்கள் என்று அர்த்தம். மல மறைப்பில் வேறுபாடு. உயிருடைய இன்னொரு இயல்பு நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? ஒரு உயிருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மலம் மறைச்சிருக்குங்கிறது காமன், ஒரு உயிருக்கும் அந்த மல மறைப்புங்கிறது டிஃபரெண்டாக இருக்கு அப்படிங்கிறது ஸ்பெஷல். ஆணவ மல மறைப்பு எல்லா ஆன்மாக்களிடத்தும் எவ்வாறு உள்ளது? ஒரே வகையாகவா, வேறு வேறு வகையாகவா அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஆன்மாக்களது அறிவு தூள அறிவு எனப்படும், அதாவது பருமையாக உள்ள அறிவாகும். அதனால் அவ்வறிவு முதலில் பருமையானதையே அறிந்து பின் நுண்ணியதற்கு படிமுறையால் செல்லுமே அன்றி தொடக்கத்திலேயே நுண்ணியதாய் உள்ள பொருளை உணரமாட்டாது. ஆன்மாக்களின் அறிவு படிப்படியாக மேன்மேலும் விளங்கி மேம்பட்டு வரும் நிலையே பக்குவம் எனப்படுகிறது. இப்பக்குவம் ஆன்மாக்களிடத்தில் ஒன்று போலின்றி முன்னும் பின்னுமாக விளங்கும். அது பற்றியே பக்குவ ஆன்மாக்கள் என்றும் அபக்குவ ஆன்மாக்கள், பக்குவத்துக்கு ஆப்போசிட் இதுன்னு அபக்குவ அப்படின்லாம், அதே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பக்குவ ஆன்மாக்கள் இது முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்ல அது அது எதிர் பொருளை குறிக்கும். பக்குவம், அபக்குவம் அப்படின்னு சொல்றோமே, சுபக்கம் அபக்கம், சத்தம் அப்படின்னா அபக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னா பக்குவம் அடையாத ஆன்மாக்கள்னு பேர். அவற்றிற்கிடையே உயர்வு தாழ்வுகள் அமைகின்றன. இப்போ உங்க உயிருக்கும் என்னுடைய உயிருக்கும் பொதுவான இயல்புகள் என்ன? சைவ சித்தாந்த சுடர்ல இந்த பாடத்துல 10 பாயிண்ட், இறைவனுக்கு 8 குணம் சொன்னதுனால வேணும்னே நான் 9 குணம் எழுதியிருக்கிறேன். இறைவனை விட உயிர்கள் பெரிது, எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லைன்னு நான் காமிக்கிறதுக்காக அதுல 9 பாயிண்ட் கொடுத்துருந்தேன்.
அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, இறைவனுக்கு 8 குணம் சொல்லிட்டு அடுத்த அழகுல உயிருக்கு 9 குணம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். இப்ப இந்த 9 போட்டிருக்கோம். உயிர்கள் அனுபவத்தால் மட்டுமே அறியும் அப்படிங்கிறது 9வது பாயிண்ட். வேணும்னே எழுதுனது 9வது பாயிண்ட். அப்போ உயிர்களுக்கு என்ன சொல்றது, எல்லா உயிர்களையும் ஒரு வகையாக மறையாது. ஓகே, உயிர்களுக்கு இந்த 9 பாயிண்ட் நான் போட்டிருக்கிறது உங்க உயிருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, என்னுடைய குருநாதனுக்கும் உண்டு, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு சொல்றது, ஹோட்டல் போறோம், ஹோட்டல் ஒரு டீ கடைக்கு போனா இப்ப தெரியும், ஒரு டீ கடையில ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடைக்காரனுக்கு தலை சுத்தி இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, டீ டீ தான், கடையில் என்னென்ன இருக்கு, டீ இருக்கு, காஃபி இருக்கு, பூஸ்ட் இருக்கு, பொன்விட்டா இருக்கு, பால் இருக்கு, அப்புறமா என்னென்னவோ இருக்கு. அதுல உங்களுக்கு ஐயா என்ன வேணும், டீ வேணும். ஓகே, அதோட முடிஞ்சுதா வேலை? கிடையாது. டீ வேணும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி டீயை போட முடியுமா? முடியாது. இப்போ அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கு. அண்ணா உங்களுக்கு லைட்டு தான், சுகர் பாதி இருக்கிற மாதிரி. அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடும், ஸ்ட்ராங்ல சுகரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடும். பேரு டீ, அதுக்குள்ள 4 டீயை தனித்தனியா போட வேண்டியது இருக்கு. 4 பேருக்கும் ஒரே மாதிரி போட முடியாது. ஏற்கனவே டீ, காஃபி, பரோட்டா, இதெல்லாம் பூஸ்ட், போன்விட்டா, அதுல இருந்து ஒன்று எடுத்தோம். அது ஒன்று தானா? இல்லை, அது ஒன்றுக்குள்ள இன்னும் போய் பார்த்தா வித்தியாசம். அதுபோல நம்ம உயிர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது ஓகே சிற்றறிவுன்னு சொல்றோம். சிற்றறிவுக்குள்ள உங்க உயிருக்கு இருந்த சிற்றறிவோட அளவு வேற, என்னுடைய உயிருக்கு இருக்கிற சிற்றறிவோட அறிவு அளவு வேற. ஏன் இதெல்லாம் அப்படின்னா ஆணவ மலத்தோட மறைப்பு வேற. இதெல்லாம் ரொம்ப 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 அருமையான விளக்கங்கள். வேற எந்த 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 சமயத்திலும் இந்த கேள்வியை நீங்க கேளுங்க. எல்லா உயிர்களுக்கும் அறிவு விளக்கம் ஒரே மாதிரி இருக்குதான்னு கேளுங்க. வேறு சமயத்தினர் கூப்பிட்டு கேளுங்க. யாராவது நண்பர் உங்க ஃப்ரெண்ட் இருப்பார்ல, கேளுங்க. நட்பு முறையில கேளுங்க. நீங்க ஒன்றும் அவங்கள மட்டப்படுத்தி கேட்க வேண்டாம். மேன்மைகள் சைவ நீதினு ஏன் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு நட்பு முறையில அவங்கள்ட்ட கேளுங்க. உயிர்கள் வியாபகமான்னு கேளுங்க. அவங்க மட்டும் ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மதத்துக்கு நீங்க மாறிடு, கன்வர்ஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு. உயிர்கள் வியாபகமா? 800 கோடி மக்கள்ல 700 கோடி மக்கள் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. மீதி 90 கோடி மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கும் தெரியுது. மேன்மைகள் சைவ நீதினு அதனாலதான் சொல்றேன். இறைவனது திருவருள் எல்லா உயிரிலும் உயிர்க்கு உயிராய் அத்துவிதமாய் கலந்து நிற்கிறது. சூரியன் முன் நின்ற கண்ணொளியை இருள் மறைக்க முடியாது. அதுபோல திருவருள் ஒளி கலந்திருக்கும் உயிரினது அறிவை ஆணவ மலம் மறைத்தல் முடியாது அன்றோ? அவ்வாறு இருக்க ஆணவ மலம் உயிரினது அறிவை மறைத்துள்ளது என்றால்னாலும் ஓகே, என்றால்னாலும் ஓகே தான். கால் போட்டுக்கிறதுனா போட்டுக்கங்க, என்றாலும் ஓகே தான், சரியான வார்த்தை தான். என்றல் எவ்வாறு பொருந்தும்? இப்படி சொல்றது எப்படி பொருந்தும்? கண் சூரியன் முன் நிற்பினும் அதில் படலம் படர்ந்துள்ளது என்றால் சூரியனது ஒளியை அக்கண் பெற மாட்டாது. அப்படிப்பட்ட கண்ணை இருள் மறைப்பதாகிறது. படலம் படர்ந்த அக்கண் போல இருப்பது உயிராகும். கண்ணில் இயல்பாக படர்ந்துள்ள படலம் போல் உயிரினது அறிவில் இயல்பாகவே பக்குவ குறைபாடு உள்ளது. பக்குவ குறைபாடாவது எந்த ஒன்றையும் சிறிது சிறிதாக படிமுறையால் அறிதல் அன்றி முதலிலேயே முழுவதுமாக அறிந்து கொள்ள மாட்டாத அறிவின் குறைபாடாகும். பக்குவம் பக்குவம் பக்குவம்னு சொல்றது சிறிது சிறிதா அறிகிறது, விட்டு விட்டு அறிகிறது. அதுல இருக்கிற மைனர் டிஃபரன்ஸ். உயிர் தூள சித்து ஆதலின் இக்குறைபாடு அதற்கு இயல்பாக உள்ளதாயிற்று. இத்தகைய பக்குவ குறைபாடு காரணமாகவே இறைவனது திருவருள் உயிரில் அத்துவிதமாய் கலந்திருப்பினும் உயிரினது அறிவு அதனை தொடக்கத்திலேயே அறிந்து கொள்ள மாட்டதாகிறது. அங்கனம் திருவருளை அனாதியே பற்ற மாட்டாத நிலையினதாகிய ஆன்மாவின் அறிவு அத்தன்மை காரணமாக அனாதியில் ஆணவமலமாகிய இருளால் மறைக்கப்பட்டது என அறிக. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனாதியிலேயே மல மறைப்பு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ இறைவன் பதி இருந்திருக்காரு, பசுக்கள் இருக்குது, பாசமாகிய இந்த மலம் இருக்கிறது. இப்போ இறைவன் இருக்கும் பொழுது அது பெரிய ஒளி, பேரொளி. அது அது உயிரோட கலந்து இருக்கு, பதி அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றீங்க. பதி இறைவனுக்குள்ள இருக்கு அப்படின்னா எப்படி இந்த ஆணவ மலம் போய் இறைவனை பிடிச்சது? பகல்ல சூரியன் இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு கண்ணு தெரியும்னு சொல்றீங்க. பகல்ல சூரியன் இல்லாத நேரத்திலையும் எனக்கு சின்ன எழுத்துக்களை படிக்க முடியலையே, ஏன்? பகல் இருக்கு, சூரியன் இருக்கு, லைட் இருக்கு, 1000 வாட்ஸ் பல்பு இருக்கு, சின்ன எழுத்துக்கள் எல்லாம் படிக்க முடிய மாட்டேங்குதே, ஏன் அப்படின்னா அது கண்ணு இருக்கு, கண்ணுக்குள்ள ஒரு சின்ன குறைபாடு இருக்கு, பவர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பவர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால சின்ன எழுத்துக்களை படிக்கணும்னாலோ படிக்கிறதுக்கோ ரீடிங் கிளாஸ் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கு. இது மாதிரி ஒரு ஆன்மாவும் பொதுவாக சில காரணங்களை நம்ம சொன்னாலும் இந்த இருள் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த ஆணவமல மறைப்பினால வருது. இது அனாதியிலேயே மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஆசிரியர் இதில் விளக்குகிறார். காரண அவத்தைகள். 125வது கேள்வி. ஆணவ மலத்தால் பற்றப்பட்ட உயிர் அது காரணமாக பல்வேறு நிலைகளை அடையும் என்றோ, அந்நிலைகள் யாவை? ஆணவ மலத்தால் பற்றப்பட்ட உயிர் அது காரணமாக பல்வேறு நிலைகளை அடையும் என்றோ. இப்போ ஆணவ மலம் பிடிச்சிருக்கு சொல்றீங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. வேற? ஆணவ மலம் ஒரே மாதிரி பிடிக்கல, வேற வேற மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஓகே, அப்படியா? சரி, இப்பதான் கொஞ்சம் புரியுது. சரி, அப்படின்னா நம் வீட்டின் உள்ளிடம் இரவு நேரத்தில் இருளை பொருந்திய பொழுது இருண்டு காணப்படுகிறது. விளக்கு ஏற்றிய பொழுது அதன் சார்பில் சிறிது விளக்கத்தை பெறுகிறது. ஞாயிற்றின் ஒளி தோன்றி இருளை முற்றிலும் நீக்கிய பொழுது அதன் சார்பில் முழு விளக்கத்தை பெற்று திகழ்கிறது. அதுபோல ஆன்மாவின் உணர்வு, இந்த எக்ஸாம்பிள் புரியுதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் உள்ள முற்றம்னு சொல்றாங்க. அந்த காலத்துலலாம் வீட்டில் நடுவுலையே ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க, ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு ஒரு இடம். அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி கட்டிட்டு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க வெளிச்சம் வர்றதுக்காக, காற்றோட்டத்துக்காக. ஓடிஎஸ் என்று பெயர், ஓப்பன் டு ஸ்கை. அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் அது இயற்கையாக இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த முற்றமாக இதை சொல்லுவாங்க. 4 பக்கத்துலையும் மழை பெஞ்சா வீட்டு உள்ள சென்டரில் தண்ணி வரும். அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தது. அதை ஒரு உதாரணமாக ஆசிரியர் காமிக்கிறாரு. அப்போது அந்த பகலில் அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, வெயிலாக இருக்குது. இரவில் அந்த இடத்துல இருட்டாக இருக்குது. அதே சின்ன ஒளி இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அதுபோல் ஆன்மாவின் உணர்வு ஆணவம், மாயை, இறைவனது திருவருள் என்னும் 3ஐயும் சார்ந்து வெவ்வேறு நிலைகளை அடைகிறது. ஆணவ மலத்தின் சார்பினால் இருள் நிலையையும், ஆணவ மலத்தோட சார்பு இருக்கும் பொழுது இருள் நிலை, இருட்டில் எப்படி அந்த முற்றம்னு சொல்கிறோம், முற்றம்னே இப்போ எடுத்துக்க வேண்டாம், முற்றம் நமக்கு புரியலைன்னா பரவாயில்ல, வாசல்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேக் சைடுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு பின்னாலன்னு வச்சுக்கலாம். எங்கே இருந்தால் என்ன, முற்றத்தில் தான் பார்க்கணும் கிடையாது. ஆக அந்த இருளாக இருக்கும் பொழுது ஆணவமல மறைப்பு அதிகமாக இருக்கிறது என்றும், ஆணவமலத்தின் சார்பினால் இருள் நிலையையும், மாயையின் சார்பினால் மருள் நிலையாகிய மயக்க நிலையையும், அது இருளும் இல்லை ஒளியும் இல்லைங்கிற மாதிரி மந்தமா இருக்கிற நிலையும், திருவருளின் சார்பினால் தெருள் நிலையாகிய தெளிவு நிலையையும் அடைகிறது. இந்த மருள், தெருள் இதெல்லாம் நீங்க கலைச்சொற்கள் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அதை படிக்காதீங்க. நமக்கு என்னென்ன வேணும்? இருள் நிலை, மாயின் சார்பினால் இருள், மயக்கம், தெளிவு, தெளிவான நிலை, அப்படி நீங்க பண்ணிக்கங்க. அல்லது இருள், மருள், தெருள், இப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டு ட்விஸ்ட் பண்ணுவாங்க, சைவ சித்தாந்தர் சொல்றீங்க, இருள், மருள், தெருள் அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கலைச்சொற்கள் படிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. வடமொழி சொற்களை முழுவதுமாக கத்துக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நமக்கு உயிர் ஆணவ மலத்தோட சேர்ந்து இருக்கும்போது இருளாக இருக்கிறது, திருவருளோட இணைந்து இருக்கும்போது அதே உயிர் பிரகாசமா தெரியுது. அருட்பிரகாச வள்ளல், பிரகாச சபை, பிரகாச அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் பிரகாசம்ன்ற வார்த்தை ஏன் வருது? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, சோதியோட அருளோட இருக்கிறதுனால பிரகாசமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா அப்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு உங்க முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருளோட சேர்ந்து இருந்திருக்கேன், அப்ப பார்த்துருக்குறாங்க, அதனால பிரகாசமா இருக்கு. இருளோட சேர்ந்து ஆணவ மலத்தோட சேர்ந்து நான் எனது நான் எனதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் முகத்தை பார்த்தா அது கருப்பாக தான் தெரியும். ஏன்? இந்த தெருள் நிலையும் மயக்க நிலையிலும் நம்ம சார்ந்து இருக்கிறதுனால.
இதனால் உயிர் ஆணவ மலத்தோடு மட்டும் இருப்பதும், பின்னர் மாயை கண்மங்களோடு கூடி இருப்பதும், பின்னர் மும்மலங்களும் நீங்க பெற்று இறைவனோடு நிற்பதும் ஆகிய 3 நிலைகளை உடையது என்பது விளங்கும். நிலைகளை இதுவரைக்கும் நமக்கு புரிஞ்சுது. இப்ப அந்த நிலைங்கிற தமிழ் வார்த்தைக்கு இப்ப வடமொழியை புகுத்த போறாங்க. அதுதான் நமக்கு புரியாது. இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுது. 3 நிலை இருக்குது. ஆணவ மலத்தோடு மட்டும் இருக்கிறது ஒண்ணு இருக்கு. அப்புறம் மாயை கண்மங்களோடு கூடி இருக்கிறது இருக்கு. அப்புறம் 3மே இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது புரியுது. இந்த மாதிரி 3 நிலைகள், ஸ்டெப்பு அப்படின்னா நமக்கு புரியுது. அதுக்கு பதிலா அவஸ்தை அப்படின்னு வடமொழியில இதுக்கு பெயர். நிலைகள் அப்படிங்கிறத நிலைகள் அப்படிங்கிறத நிலைகள்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு வடமொழி வார்த்தை அவஸ்தை. அதுவே தமிழில் அவத்தை என வழங்கப்படுகிறது. இந்த அவஸ்தை இந்த ஆசிரியர் நாங்க வகுப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். என்ன இன்னைக்கு வகுப்பு உண்டா அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்பேன். உண்டு இன்னைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை தானே, உண்டு சொல்லுவாங்க. ஐயா வர்றாங்களா? கந்தசாமி ஐயா நேத்தே சொல்லிட்டாங்க, வர்றதா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஸோ வகுப்பும் உண்டு, ஐயாவும் வர்றாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? மாயை வேலை செய்யும். அதாவது முனிவிழாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு மாயைகள் தொடங்கினன்னு மாணிக்கவாசகர் சொல்வார். அவருக்கே அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். வேற எப்படி எஸ்கேப் ஆகலான்னு அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறது. ஐயா இப்ப என்ன பாடம் ஓடிக்கிட்டு இருக்கு? அதான் அந்த அவஸ்தை தான் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே, அடுத்த மாசம் வரேன் அப்படின்ட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அலுவலக வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவேன். அவஸ்தையிலிருந்து வெளியில வரலான்னு தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். அதுல போனாலும் அவஸ்தை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒன்றும் பயப்படாது. ஸ்டேஜ். சின்ன பிள்ளையா இருந்தான், இப்ப பெரியவன் ஆயிட்டான், இப்போ குடும்பஸ்தன் ஆயிட்டான், அப்புறம் சீனியர் ஆயிட்டான், வயதானவர் ஆயிட்டான், முதியவர் ஆயிட்டான். அதைத்தான் நம்ம அவஸ்தை அப்படிங்கிற பேர்ல சொல்றோம். தமிழ்ல அதை இஸ்ஸுக்கு பதிலாக வடமொழி வார்த்தையை எடுத்துட்டு இத்து போட்டுக்கிறோம், அவத்தைன்னு சேர்க்கிறோம். 3 நிலைகளும் முறையே கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை என்று பெயர் பெறும். இவை 3ம் அடிப்படை நிலைகளாகிய காரண அவத்தைகள் எனப்படுகின்றன. சகலர், பிரளயகலர், விஞ்ஞானகலர், அது வரைக்கும் புரிஞ்சுது. அது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போறோம். இதை நீங்க எழுதிக்க. இந்த அவத்தைங்கிறத விட்டுருங்க. கேவலம், சகலம், சுத்தம், ஞாபகம் வச்சு. கேவல நிலையில எப்ப இருந்தது? ஆணவ மலை மறைப்பால் உயிர். முதல்ல ஆணவ மலை மட்டும்தான் நம்மளை மறைச்சிருந்தது, 3 மறைக்கல. ஒழுங்காதான் இருந்தோம். சிவபெருமான் தான் குழப்பி விட்டார். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம சகலரா இருக்கோம். சரி, இப்ப நமக்கு எத்தனை மலங்கள் இருக்கு? 3 மலங்கள் இருக்கு. சரி, எதனால இப்படி இருக்கு சகலரா இருக்கிறோம்? சிவபெருமானுடைய ஒப்பற்ற கருணையால் நமக்கு இந்த தனு கரண புவன போகத்தை கொடுத்து இப்படி நம்மளை சகலர் ஆக்கியிருக்கிறாரு. சரி, சிவபெருமான் நமக்கு இந்த உதவியை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை மலம் இருந்தது? ஒரே ஒரு மலம் தான் இருந்தது. அடப்பா, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுக்கிறதும்பா. ஒரு மலத்தோட இருந்த நமக்கு இன்னும் 2 மலத்தை கூட்டி வச்சுட்டாரு சிவபெருமான். சரி, அப்புறமா நீங்க இந்த 24 தத்துவங்களை தாண்டி சகலர்ல இருந்து நீங்க பிரளயகலர் ஆகும்போது என்ன ஆகுது? 3 2 ஆகுது. சரி, அப்புறம் 2 தாண்டி நீங்க விஞ்ஞானகலர் சுத்தமாயா புவனங்கள்ல போய் அங்கே நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை உலகங்கள்ல பிரம்மா, விஷ்ணு அவங்களோட பிரம்மா சாப்பிட்டியாடா, வா டீ சாப்பிட்டு வரலான்ற அளவுக்கு அங்கே எல்லாரோடும் நீங்க கலந்து விளையாட போறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஆணவ மலம் இருக்குமா? இருக்கும். சிவபெருமானோடவே 2.5 கலந்தாச்சு, சாயுச்சியத்திலே இருக்கிறீங்க, ஆணவ மலம் இருக்குமா? இருக்கும். சிவபெருமான் இவ்வளவு வருஷமா என்ன பண்ணாரு? ஒழுங்கா ஒரு மலத்தோட இருந்த நம்மளை இவ்வளோ காலம் 7 வகை 7 கடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்பிறவி, அவ்வளோ பிறவிகளை கொடுத்து நம்ம ஏற்கனவே மயக்கத்துல தான் இருந்தோம். நம்மளை ஒரு தட்டி எழுப்புனேன்னு சொன்னாரு. இப்ப என்ன திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதே ஆணவ மலம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு, அதே மயக்கத்துல நம்ம சொன்ன உடனே நமக்கு என்ன வாழ்க்கையே பயனில்லாத ஆயிடுச்சு. நான் முன்னாடி இருந்த மயக்கத்துல இருக்கோன்னு தெரியாத ஒரு மயக்கத்துல நம்ம இருந்தோன்னு கூட தெரியாது. வெறும் ஆணவமலம் மட்டும் நம்ம மறைத்திருக்கும் பொழுது, சச்சிதானந்த பேரானந்த மயக்கத்துல இருக்கும்போது சிவமாக்கி அப்படியே சிவமே சிவம், இதுதான் சிவம். தனியா அந்த தோடுடைய செவியன்
அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றது. அந்த அருவுருவம்னு சிவலிங்கம் பானம் மேலே இருக்கும், அதெல்லாம் பீடம் கீழே இருக்கும், அதெல்லாம் நடுத்தர பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? பேரறிவோடு இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்க முடியுது, பேரானந்தத்தில் இருக்கிறோம். எந்த ஃபோன் வந்தாலும் நமக்கு எதுவுமே ஒரு என்ன முகம் சுருங்கவே சுருங்காது, அப்படி பேரானந்தத்தில் இருக்கோம். அதுவும் ஒரு மயக்கம்தான். இந்த மயக்கத்தில் கூட இருக்கிறோம் என்று தெரியாத துன்ப மயக்கம். அந்த மயக்கம் இன்ப மயக்கம். அதுதான் வேறுபாடு. இங்கேயும் ஒரு மலம் தான், அங்கேயும் ஒரு மலம் தான். இங்கேயும் மயக்கம் தான், அங்கேயும் மயக்கம் தான். என்னப்பா அப்புறம் வித்தியாசம்? அங்க இன்ப மயக்கம், இங்க துன்ப மயக்கம். சரி, கேவல அவத்தை எவ்வாறு இருக்கும்? ஒரு அவத்தையும் தனித்தனியா சொல்ல போறார் ஆசிரியர். 3 அவத்தைகள் சொன்னார் இல்லையா, அதை ஒன்னொன்னையும் தனித்தனியா சொல்ல போறார். கேவல அவத்தை எவ்வாறு இருக்கும்னா, உயிர் மாயை கண்மங்களோடு கூடாது, சேரல, ஆணவ மலத்தோடு மட்டும் இருக்கும் முதல் நிலை கேவலம் என்பது. இதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க, ஷார்ட் நீங்களே எழுதிக்கங்க. கேவலம் ஆணவ மலம் அப்படின்னு எழுதிக்கங்க. இல்லைனா அண்டர்லைன் பண்ண எழுதிக்கங்க, உங்க புக்லேயே எழுதிக்கங்க. கேவலம் ஆணவ மலம் அப்படின்னு எழுதிக்கிட்டா போதும். உயிர் மாயை கண்மங்களோடு கூடாது, இன்னும் சேரல. முதல்ல நம்ம பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால, முதல் பிறவியே நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னால உயிர் மாயை கண்மங்களோடு கூடாது, ஆணவமலத்தோடு மட்டும் இருக்கும் முதல் நிலை கேவலம் என்பது. கேவலம் அப்படின்னா நம்ம வகுப்புல நான் சொல்லும் பொழுது கேவலம் அப்படி சொல்லுவோம். அதை பார்த்து நம்ம மாணவர்கள் நேர்முக தேர்வுல ரொம்ப கேவலமா இருந்தேன் ஐயா, இன்னைக்கு இந்த கைலை அறக்கட்டளையாலையும் இந்த சைவ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் தான் எனக்கு இந்த கேவலத்துல இருந்து மேல வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த கேவலம் அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லிக்கிறோம், ரொம்ப கேவலமா இருக்கு அப்படி சொல்றாங்க, அப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்படியாவது நீங்க அந்த இதை உணர்வு பூர்வமா புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுதான். இருட்டு அறையில் குருட்டு குழந்தையை போலன்னு போட்டிருக்கோம். இருட்டு அறையில கண்ணு தெரியறவன் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் தெரிய போறது இல்லை அவன். அதுல கண்ணு தெரியாத குருடன் ஒருத்தனை போட்டா அவனுக்கு என்ன தெரியும்? இது டபுள் கன்ஃபர்மேஷன் அர்த்தம். 200% கேரண்டி இது வேஸ்ட்னு அர்த்தம். ஏற்கனவே இருட்டு, அதுல கண்ணு இல்லாதவனை உள்ள போட்டிருக்கோம். கண்ணு இல்லாதவனை உள்ள போட்டாலும் அவன் ஏதாவது இப்படி தடவி பார்த்துட்டு, ஓ இது சேர் மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு அவனுக்கு உணர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இது ஒரு கை குழந்தைய கொண்டு போய் அப்படி ஒரு ரூம்ல போட்டிருந்தோன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. தொட்டு பார்க்கணும் அப்படின்னு கூட அதுக்கு தெரியாது. இருட்டு அறையில் குருட்டு குழந்தையை போல இருக்கின்ற ஒரு நிலைக்கு பெயர் கேவலம் என்பது. கேவலம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கேவலம் அப்படிங்கிறதுக்கு தனிமை என்று பொருள். நம்ம சொல்ற கேவலம், அந்த கேவலம் சும்மா உங்களுக்காக மனதில் பதியத்துக்காக அப்படி சொல்றது. கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்தோங்கிறதுக்காகவும் சொல்றோம். உண்மையா கேவலம் என்பதற்கு தனிமை என்பது பொருள். ஆன்மா எப்பொழுதுமே ஆணவத்தோடு கூடியிருப்பதால் அதன் தனிமை என்பது ஆணவத்தோடு மட்டும் கூடியிருப்பதே ஆகும். அன்று முதல் இன்று வரை அது கேவலமா இருந்தா என்ன, அது சாயுச்சியமா இருந்தா என்ன, ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடிதான் இருக்கும். சிவபெருமானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண. தன்வயத்தன்னு சொல்றீங்க, தன்வயத்தனா இருக்கலாம். சர்க்காரியவாதம்னு ஒண்ணு இருக்கு, உள்ளது அழியாது. சர்க்காரியவாதத்துல எங்க சொல்லியிருக்கு? உள்ளது அழியாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த பொருள் ஆணவ மலம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி அழிக்க முடியும்? உள்ளது இல்லது தோன்றாது, உள்ளது அழியாதுன்னு சர்க்காரியவாதம் சொல்லியிருக்குல்ல. அதனால அது நான் சொன்னேன், பெருங்காய டப்பா மாதிரி பெருங்காயம் இல்லைன்னு தான் நிலை மாறுமே தவிர பெருங்காயத்தோட வாசம் இருக்கும். அதுபோல் உயிரில் ஆணவ மலம் எங்கேயாவது ஏதாவது ஒரு வகையில் அப்படியே உள்ளக்குள்ளே ஏதாவது பிடிச்சி ஒட்டிக்கிட்டு ரெக்கமெண்டேஷன்லேயோ இதுலேயோ ஒன்றில் உள்ளே போய் தான் நிற்குமே தவிர உயிரை விட்டுட்டு பிரிஞ்சு ஆணவ மலத்தால் இருக்க முடியாது. மாயை கண்மையால் இருக்கலாம், ஆணவ மலத்தால் இருக்க முடியாது. சரி, இந்நிலையில் ஆன்மாவிற்கு அறிவில்லை, இச்சை இல்லை, செயல் இல்லை, உடம்பு இல்லை, மனம் முதலிய கருவிகள் இல்லை, வினைகளை ஈட்டுதல் இல்லை, அவற்றின் பயன்களாகிய இன்ப துன்பங்களை நுகர்தல் இல்லை. சேற்றில் விழுந்த மாணிக்கமணி போல, ஆசிரியர் கொடுத்திருக்க உதாரணம், சேற்றில் விழுந்த மாணிக்கமணி.
ஆன்மா ஆணவ மலத்துள் அழுந்தி தன்னைத்தான் அறியாமல் அறியாமையே வடிவாய் கிடக்கும் நிலை இது. அதனால் இதை இருள் நிலை என்றும் கூறலாம். கேவல நிலைங்கிறத இருள் நிலை என்றும் கூறலாம். இருட்டு அறையில் குருட்டு குழந்தையை போல 3 ஸ்டெப்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்க பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்கும். அந்த குழந்தை கண்ணை முழிச்சே பார்க்காது. இன்னொன்று குருட்டு குழந்தை, கண்ணு பார்வையற்ற குழந்தை, பிறக்கும் போதே கண் பார்வையற்ற ஒரு கை குழந்தைய ஒரு இருட்டு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு 1000 ஆண்டுகள் போட்டிருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு குழந்தை உயிரோட இருக்குமா? அப்படித்தான் நமக்கு தோணும். நம்ம ஆக்சுவலா உணர வேண்டியது என்ன? நம்மளுடைய அறிவு அப்படி கிடந்தது. அப்ப 1000 ஆண்டுகள் அந்த குழந்தை உயிரோட இருக்குமான்ற காமன் சென்ஸ் கேள்வி கேட்கிறோமே, 1000 ஆண்டுகளாக இந்த உயிர், சும்மா ஒரு 1000ன்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 1000னா பல ஆயிரம் பல கோடி ஆண்டுகளாக இந்த உயிர் அந்த மாதிரி நிலையிலேயே தான் இருந்திருக்குது. இப்ப யாரு என் மீது கருணை கொண்டது? என் மகனா, மனைவியா, பேரனா? இல்லை, சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு கை மேல தூக்கி, இதான் அரும்பே விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய 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 போற்றி என்னும் கைதான் நெகிழ விடே உடையாய் என்னை கண்டுகொள்ளாய். யார் இந்த உதவியை செய்ய முடியும்? இதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா? முதல்ல எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்தார்கள். எங்கள் அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரு. எங்கள் சித்தப்பா என்னை படிக்க வச்சாரு. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு டியூஷன் எடுத்தாங்க. அப்புறம் எனக்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க, கார் வாங்கி கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குழந்தை பெற்று வச்சாங்க. அப்புறம் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்கு ஒரு குழந்தைய பெற்று வச்சாங்க, இப்போ பேர குழந்தையோட விளையாட வச்சாங்க. இதெல்லாம் இப்போ நடந்தது, டெம்பரவரி. முதல்ல உங்கள்கிட்ட அன்பு காட்டினது யார்? கைலை நாதன். அதனாலதான் அவனை நம்ம என்றும் எக்காலத்திலும் அந்த உதவிக்கே இன்னும் கடன்பட்டிருக்கோம். அந்த கடனே இன்னும் தீரலை. புது கடன் இங்க வாங்குறது. ஒரு மாணவர் இப்போ பதிவிடுறாருன்னு நினைக்கிறேன். விக்னேஸ்வரி மருதையா, மலேசியா இரவு 8:30 மணினா அவங்களுக்கு நைட் 11 மணி. விக்னேஸ்வரி மருதையா பணியெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, சகல நிலை கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வருது. நம்மலாம் சகலத்தில் இருக்கோம். அறிவு இச்சை செயல் ஒன்றுமின்றி அறியாமையில் மூழ்கி கிடக்கும் ஆன்மாக்களுக்கு உள்ள துன்ப நிலையை கண்டு இரக்கம் கொண்ட இறைவன் ஆணவ மலத்தை போக்குவதற்காக மாயை கண்மம் என்னும் 2ஐயும் கூட்டுவிக்கின்றான். அதாவது மாயையினின்றும் தோன்றிய தனு கரண புவன போகம் என்னும் 4ஐயும் ஆன்மாக்களுக்கு கொடுத்து கண்மத்தில் ஈடுபட செய்கின்றான். மாயையை கொடுத்து கண்மத்தில் ஈடுபட செய்கின்றான். அவற்றால் ஆணவ மலம் சிறிதே நீங்க பெற்ற உயிர்கள் வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் ஈட்டியும் நுகர்ந்தும் ஈட்டியும் நுகர்ந்தும் பிறந்தும் இறந்தும் பிறப்பு இறப்புகளில் பட்டும் உழலும் இந்த நிலைதான் சகலம் எனப்படும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான். இந்த நிலைய சகலர் என்று சொல்கின்றோம். இப்போ ஆணவ மலத்துல இருந்த உயிர் கேவல நிலையில இருக்கின்ற உயிருக்கு சிவபெருமானாகிய சிவபெருமான் ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னா, அவன் ஒரு மலத்தோட இருக்கிறதுல மாயையை சேர்க்கிறாரு, இன்னொரு மலத்தையும் சேர்க்கிறாரு அப்படின்னா அவன் என்ன முட்டாளா இல்ல அவ்வளவு கொடியவனா? இருளை விளக்குவதற்காக ஒன்றை இறைவன் செய்கின்றான், ஒன்றை கொடுக்கின்றான் என்றால் அது எதை கொடுத்துருக்கான்? கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு உடனே என்ன தேடும்? இன்வெர்டர் இருக்கிறவங்க விட்டுருங்க. கரண்ட் போயிடுச்சு, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? உடனே மொபைலை ஸ்டார்ட் பண்ணி உடனே ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணி எல்லாரும் லைட் போட்டு இதுலயே நடக்க ஆரம்பிச்சிடறான். இருளை விளக்க வேண்டும் என்றால் ஒளியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த மண்டைக்கே தெரியுது. சிவபெருமானோட மண்டைக்கு அது தெரியாதா? ஆணவ மலமாகிய இருளிலே முடங்கி கொண்டிருக்கின்ற இந்த உயிர்களுக்கு இறைவன் ஒன்றை காண்பிக்கிறான் என்றால் எதை காண்பித்திருப்பான்?
இன்னொரு இருளையா காண்பித்திருப்பான்? பவர் போயிடுச்சு, என்ன பண்றது, இன்னும் என்னது, இன்னும் இருட்டு பண்ணுங்க, அப்படி யாராவது பண்ணுவாங்களா? இன்னும் வெளிச்சம் பண்ணுங்க. இது காமன் சென்ஸ். எனக்கே அந்த அறிவு இருக்கு, சிவபெருமானுக்கு இருக்காதா? ஆக மாயை என்பது இருள் அல்ல, அது மோசமான மலம் அல்ல. நம்மை ஆணவ மலத்திலிருந்து காட்பதற்காக, வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, உயிருக்கு அறிவு விளக்கம் பெற்று இதெல்லாம் மாயைன்னு தெரியறதுக்காக வந்த மாயை. அதனால மாயை நமக்கு தெய்வம். மாயை தான் நம்மளை காப்பாத்துது. மாயைன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே நமக்கு இருக்கு. ஆக ஆணவ மலம் இருள் என்று சொன்னால் அதற்கு எதிராக இறைவன் பயன்படுத்திய ஒன்று, அதை போக்குவதற்கு ஒன்றை பயன்படுத்திய ஒன்று, நிச்சயமாக அது ஒளியாகத்தான் இருக்க வேண்டும், விளக்காகத்தான் இருக்க வேண்டும். இப்ப மாயை என்பது இருள் அல்ல, மாயை என்பது விளக்கு போன்றது, லைட் போன்றது, டார்ச் லைட் போன்றது அப்படிங்கிறத குறிச்சுக்கங்க. அடுத்தது சுத்த நிலை. சகல அவத்தையில அறிவு இச்சை செயல் ஒன்றுமின்றி அறியாமையில் மூழ்கி கிடக்கும் ஆன்மாக்களுக்கு உள்ள துன்ப நிலையை கண்டு இரக்கம் கொண்ட இறைவன் ஆணவ மலத்தை போக்குவதற்காக மாயை கண்மம் என்ற இரண்டையும் கூட்டுவிக்கின்றான். அதாவது மாயையினின்றும் தோன்றிய தனு கரண புவன போகம் என்னும் நான்கினையும் ஆன்மாக்களுக்கு கொடுத்து கண்மத்தில் ஈடுபட செய்கின்றான். அவற்றால் ஆணவ மலம் சிறிதே நீங்க பெற்ற. இது ரெண்டையும் ஏன் பண்றான், இது ரெண்டையும் ஏன் சேர்க்கிறான், அது மேல தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இருந்தது, இதை சேர்த்து விட்டு போயிட்டாங்க கிடையாது. இதை சேர்த்ததே அதை எடுப்பதற்குத்தான். அவற்றால் ஆணவமலம் சிறிதே நீங்க பெற்ற உயிர்கள் வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் பிறப்பு இறப்புகளில் பட்டு முழலும். இந்த நிலை சகலம் எனப்படும். சகலம் என்றால் கலையோடு மாயையோடு கூடியது என்று பெயர். இந்நிலையில் உயிருக்கு அறிவு உண்டு என்றாலும் அவ்வறிவு சிற்றறிவாக மயக்க அறிவாக உள்ளது. அற்பமான பொருள்களையே உயர்ந்த பொருள்களாக மதித்து, அண்டர்லைன் பண்ணிக்கணும், அற்பமான பொருள் என்று உணர்ந்து கொண்டால் நீங்க இந்த சகலர் இல்லை என்று அர்த்தம். வேற ஒன்றும் வேண்டாம். ஐயா, அதுக்கு ஏதாவது கையில அறக்கட்டளையில் ஒரு சான்றிதழ் வழங்க முடியுமா? நீங்க இப்போ பிரளய கலர் ஆயிட்டீங்கன்னு சான்றிதழ் ஏதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது மாயை என்பதை நாம் யாரெல்லாம் தெரிந்து கொண்டீர்களோ நீங்களாம் இப்பவே பிரளய கலர் தான். செத்து போனாதான் பிரளய கலருக்கு போகணும் கிடையாது, இப்பவே பிரளய கலர். இது மாயை. பேரை பெருசா போடு, முதல்ல என் பேரை போடு, படிச்ச பட்டங்களை பின்னாடி போடு. இதுல ஃபுல்லா என்னுடைய பட்டங்களை போட்டிருக்காரு இந்த உரையாசிரியர். மாயை. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அது முக்கியம் கிடையாது. இன்ஜினியரிங்ல எம்டெக் பண்ணி என்ன பண்றது, பதி பசு பாசம் சரியா இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, இந்நிலையில் உயிருக்கு அறிவு உண்டு என்றாலும் அவ்வறிவு சிற்றறிவாக மயக்க அறிவாக உள்ளது. அற்பமான பொருள்களையே உயர்ந்த பொருளாக மதித்து மயங்கி அவற்றை அடைய முயலும். இந்நிலையை மருள் என்று கூறலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ரொம்ப முக்கியமான ஆசை என்னன்னு பாருங்க. அது ஒரு அற்பமான பொருளா இருக்கும். சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் அடுத்து என்ன ஆகும்னு தெரியல, அடுத்து என்ன ஆகும்னு தெரியல, அடைச்சி இதெல்லாம் கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி, பாடல்கள் பதிவு பண்ணி, ஏற்கனவே 15 டேக்கு எடுத்து, அதுக்கப்புறம் ஃபிலிம் எல்லாம் ஒன்றா ஒட்டி எடிட்டிங் பண்ணி, மியூசிக் ஆட் பண்ணி, அப்புறம் சாங்ஸ் ஆட் பண்ணி, அது ரிஹர்சல் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ இப்போ போய் உட்காந்துக்கிட்டு முட்டாள் உன்னைய வச்சு அவன் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உன் பணத்தையும் கொடுத்துட்டு உன் நேரத்தையும் கொடுத்துட்டு பத்தாதத்துக்கு கண்ணீரையும் கொடுத்துட்டு வர. கண்ணீர் எங்க சொரியணும்? சிவபெருமானுடைய திருவடியை நினைச்சு. இருட்டு அறையில் குருட்டு குழந்தையாக இருந்த என்னை இன்று இன்னைக்கு கையில துரைசாமி ஐயான்னு சொல்ற அளவுக்கு மாத்திருக்கிறிய பெருமான் அப்படின்னு கண்ணுல தண்ணி தாரையா கொட்டணும். இங்க கொட்டுற கண்ணீரை விட்டுட்டு டிவி சீரியல்ல போய் உட்காந்துக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருக்குது, சினிமா தியேட்டர்ல உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. அதுதான் மாயைன்னு பேர். யாரெல்லாம் டிவி சீரியலை பார்த்து உணர்ச்சி வசப்படலையோ நீங்கெல்லாம் உலகத்திலே உயர்ந்த பெண்கள் என்ற அர்த்தம். டிவி சீரியலை பார்த்து அப்படியே பின்னாடி இந்த பக்கம் கணவன் உட்கார்ந்துருந்தானே, பாருங்க என்ன சொல்றா, பாருங்க அவன் என்ன பண்றான், பாருங்க. சும்மா அந்த ஆளு பாவம் சிவபுராணம் படிச்சுக்கிட்டு இருந்த ஆளையும் கூப்பிட்டு டிவியை பார்க்க வச்சு வீட்டுல நல்லா இருந்த குடும்பத்துல சண்டையை உண்டாக்கி எல்லாம் அந்த சீரியல்களால வர்றது. இங்க பாருங்க, சாப்பிட்றதுனா இப்பவே சாப்பிட்ருங்க, அப்புறம் அது வந்துருச்சுன்னா அப்புறம் நான் வரமாட்டேன், அப்புறம் 9:15 அப்புறம் தான் சாப்பாடு. கணவனுக்கு உணவு கொடுக்கறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த 365 நாளா ஓடிக்கிட்டு இருக்குதே சீரியல்,
அதை பொறுத்து மனைவி முடிவு பண்றாங்க கணவன் எப்ப சாப்பிடணும்னு சொல்லி. சுத்த நிலை. சுத்த அவத்தை எத்தகையது? அவத்தைனா நிலை. அதனால அவஸ்தை, அவத்தை, நிலை எல்லாம் ஒன்றுதான். வினைகளை செய்தும் வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்தும் விருப்பு வெறுப்புகளை அடைந்தும் பிறவியில் உழன்றும் வரும் சுழற்சியால் உயிரினை பிணித்துள்ள ஆணவ மலத்தின் சக்தி மெலிவடைய. இவ்வளோ வேலைகள் ஏன் நடக்குது என்றால் உயிர்களுடைய ஆணவ மலத்தோட சக்தியை மெலிவடைய, ஆணவ மலத்தை நீக்க அல்ல, அதோட வீரியத்தை குறைக்க. வீரியம் இல்லாதது இருந்து என்ன பண்றது? ஒரு விதை இருக்கு, ஏதோ ஒரு சீடு, நெல்லா இருக்கட்டும், இல்லை ஆலமரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், ஒரு விதை முளைக்கிற அந்த பக்குவம் பருவம் அப்படி இருந்தா தானே அது விதை. அந்த விதையை நம்ம நல்லா வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலை கிரவுண்ட் நட் இருக்கு, நிலக்கடலை இருக்கு, கடலை ஓட்டை எடுத்துட்டு கடலை இருக்கு, அந்த கடலை இருக்கிறது, அதை பூமிக்கு அடியில் அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா அது கடலை செடியாக வரும். அது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் பூமிக்கு அடியில் வச்சு எவ்வளோ தண்ணியை நம்ம ஊற்றினாலும் முளைக்கவே முளைக்காது. ஏன்? அதோட வீரிய தன்மையை அங்கே அடுப்புலையே போக்கிட்டோம், அதனால போயிடும். அதே கடலை தான் முளைக்க மாட்டேங்குது. பச்சையாக இருந்தால் முளைக்குது, வறுத்துட்டா முளைக்க மாட்டேங்குது. வறுக்கும் பொழுது வீரியம் இழந்து விடுகிறது. ஆணவ மலம் மறைத்து இருக்கிறது, உயிரோட பற்றி இருக்கிறது, கடைசி வரைக்கும் பற்றி தான் இருக்கிறது. ஆனால் வீரியம் போயிட்டதுனால அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அதோட அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விடுகிறது. சரி, உயிரை பிணித்துள்ள ஆணவ மலத்தின் சக்தி மெலிவடைய அதனால் நிலையில்லாத பொருள்களையே விரும்பி வந்த நிலை மாறி என்ன? அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும், விஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் மெய்ப்பொருளே. பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி. பொய்யாயினையெல்லாம் போய் அகல. கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட், கோ அவுட், கோ அவுட், லீவ் மீ, லீவ் மீ, லீவ் மீ, கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட், விட்டு விட்டு தள்ளு, கோ கோ கோ, போ வெளியே போ வெளியே போன்னு எல்லாத்தையும் வெளியில துரத்தின பிறகு பிணித்துள்ள ஆணவ மலத்தின் சக்தி மெலிவடைஞ்சிருச்சுன்னா நிலையில்லாத பொருள்களையே விரும்பி வந்த நிலை மாறி நிலைத்த பொருளாகிய இறைவனை சார வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். சத்துல நான் சத்து தான், சத்து முழு சத்து இல்லை, அரசத்து. சத்து பிளஸ் அசத்து. நான் அங்க முழு சத்து ஒன்று உட்கார்ந்து இருக்குது, அதை போய் நான் பற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். அதுதான் நிலையான பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஞானின்னு அர்த்தம். ஞானின்னா என்னவோ அப்படியே தாடி வளர்ந்துருக்கணும், அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏற்ற மாதிரி போறவங்களுக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, அவங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறிடணும், அப்படியே அதெல்லாம் பண்றவருக்கு பேர் தான் ஞானிகள்லாம் கிடையாது. இந்த அவத்தை நிலையில நிலையானது எது, நிலையற்றது எது? எல்லாத்தையும் எப்படி பாருங்க. இந்த வீடு இருக்கு, நிலையானதா? கம்ப்யூட்டர் நிலையானதா? ஷர்ட் நிலையானதா? மைக் நிலையானதா? இந்த உடலே நிலையானது அல்ல. என்னுடைய உயிருக்கு இந்த உடலே நிலையானது அல்ல. இந்த உடலுக்கு அப்புறம் வந்த மனைவி, என்னுடைய மனைவி சத்தியமா நிலையானவ இல்லை. அவளுக்கு அப்புறம் வந்த பிள்ளை அவன் சத்து சத்தியமா அவன் எனக்கு நிரந்தரம் கிடையாது. அவனுக்கு பிறந்திருக்கிற பேர குழந்தை சத்தியமா 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 அவனுக்கும் என் உயிருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவனை கொஞ்சிற நேரத்துல சிவபெருமானுக்கு பஞ்சபுராணம் பாடக்கூட நேரம் இல்லைன்னு சொல்றேன். இதான் ஆணவ மலம் மறைச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் மறைச்சிருக்குன்னா எப்படி நாங்க உணர்வது? இப்படித்தான் உணரணும். பேரனை பார்க்க நேரம் இருக்கு, சிவனுக்கு பாட்டு பாட நேரம் இல்லைன்னு சொன்னா ஆணவ மலம் அதிகமாக மறைச்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு அதான் இருக்கு, அதனால சொல்றேன். அப்பொழுது இறைவன் உயிரின் பக்குவ நிலையை பார்த்து அருளி குருவாக வந்து முப்பொருளின் இயல்புகளை உணர்த்துவான். கையிலே ஐயா சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லாதீங்க. இவர் சொல்லி கொடுத்தது படிப்பு அறிவு, படிப்பு அறிவு, அபர ஞானம்னு பேர். சிவபெருமானும் இதைத்தான் நடத்துவார். சிலபஸ் இதுதான், அவர் நடத்துகிற ஸ்டைலே வேற. இப்போ நான் ஒரு சினிமா நடிக்கிறேன், ரஜினிகாந்த் அதே கதையில அதே என்னோட ரோல்ல ரஜினியும் நடிக்கிறாரு, நானும் நடிக்கிறேன். எப்படி இருக்கும்? என்னது ஓடவே ஓடாது. அவரது 100 நாள் ஓடும், முதல் நாளே 100 கோடி வசூல் வரும்.
என்னைய நம்பி 100 கோடி போட்டவன்லாம் தலையில துண்டு போட்டுக்க வேண்டியதுதான். எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. ஆனா வித்தியாசம் இருக்குப்பா. அதுபோல எல்லாமே முப்பொருளின் இயல்புகளை நம்ம ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாலும், சிவபெருமான் சொல்லிக் கொடுக்கிறது அதோடைய லெவலே தனி. அப்படி இருக்கும். ஆனா பாடம் சிவபெருமான் சொல்லிக் கொடுக்கறதுனால ஆறு பொருளை ஒரு உணர்த்த மாட்டாரு. நோ நோ. சர்க்காரியவாதத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். சிவபெருமானா இருந்தா அவங்க தாத்தாவா இருந்தார். சர்க்காரியவாதத்துக்கு உள்ள வந்து அப்புறம் என்ன கிளாஸ் எடுக்கணுமோ எடுத்துக்க. மீதியெல்லாம் கிடையாது. அருமையான சமயம். ஞானத்தை குரு முகமாக பெற்ற உயிர் தனக்கு பகைப்பொருள் இது, உறவு பொருள் இது என்பதை தெளிய உணர்ந்து தீக்க எடுங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எது நிலையானது, எது நிலையற்றது, எது என்னுடைய பொருள், எனக்கு ரொம்ப